ட்ரஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் இப்போ ரூபாந்தர யாத்ரா அப்படி சொல்லும்போது என்ன அதுக்கு அர்த்தம்? 25 வருஷத்துக்குள்ளே ஆர்சிஎம் எத்தனை பேரோட லைஃப்பில் வந்து பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. நம்ம நாட்டுக்கு ஆர்சிஎம் என்ன பண்ணியிருக்கு. இந்த மாதிரி போட்டு இருந்தால் அஹ், ஒரு 10 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 100 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிஎம் எது பண்ணும், என்ன பண்ணும், அதுதான் நம்ம பார்க்கணும். ஆர்சிஎமோட எய்ம், குறிக்கோள் அப்படின்னா எல்லாருக்கும் ஆரோக்கியம், ஹெல்த் டு எவ்ரிவன். அப்புறம் அஹ், ஸ்திரீ சாக்தீகரணம், அதாவது உமன் எம்பவர்மெண்ட். நம்ம நாட்டில் வந்து லேடிஸ்க்கு எல்லாம் வந்து தே ஷுட் பி இண்டிபெண்ட். அவருக்கு பணத்துக்காக, அவருக்கு ஆரோக்கியத்துக்காக, அவருக்கு எதுக்காகவும் இன்னொருத்தருக்கிட்ட அவர் கை நீட்டாமல் அவரே தனியே அவருக்கு எல்லாம் தேவைப்படுறது கிடைக்கணும். அந்த மாதிரி உமன் எம்பவர்மெண்ட். அப்புறம் பாருங்க, ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவருக்கு வந்து வருமானம் எப்படி கிடைக்க போகுது. எம்ப்ளாய்மெண்ட் வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் விலை ஏறிட்டே இருக்கு. எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஹவு டு மேக் இன்கம், இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். நான் சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன டிஃபின் அந்த கூட நம்ம மாதிரி சாதாரண மனிதருக்கு இதில் வராது, மனசில் வராது. ஏன்னா பெரிய பெரிய திங்கர்ஸ், ரிஃபார்மர்ஸ், விஷனரிஸ் அவர் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம், 40 வருஷத்துக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு அப்புறம், 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அது பார்த்துட்டு தான் பண்ணுறது. பாருங்க, சென்னை சிட்டி, அந்த சென்னை சிட்டி டிசைன் பண்ணும்போது அந்த டைமில் இந்த பிரிட்டிஷ் சாய்ப் என்ஜினியர்ஸ் அவர் எப்படி திங்க் பண்ணிட்டு பெரிய சிட்டி பண்ணிருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு இல்லையா. இது வரைக்கும் அந்த டிசைனில் போட்டிருந்தேன். அந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அது யோசனை பண்ணிட்டு தான் நம்ம டிசி சப்ரா சார் அவர் வந்து ஆர்சிஎம்மோடைய டிசைன் பண்ணியிருக்கு. இந்த 25 வருஷத்துல எது நேடி இருக்கு, வருங்காலங்களில் என்ன பண்ண போகுது அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம சௌரேஷ் சப்ரா சார், டிசி சாரோட பையன், நவ் ஹீ சொல்லி ரியலி ரன்னிங் த ஷோ. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து எது பண்ணியிருக்கா 25 வருஷத்துல, அது வந்து நம்ம அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே பண்ணலைன்னா நம்ம வந்து அந்த அப்பாவோட பையன் சொல்றதுக்கு என்ன மீனிங் இருக்குன்னு அவர் கேட்குறாங்க. உண்மையா இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆர்சிஎம்ல பார்த்தா எல்லா பெரிய பின் லெவல் அச்சீவர்ஸ் எல்லாம் வந்து ஏஜ்டு, வயசான ஆட்கள், 50 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு கீழே யாருமே இருக்காது. சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் வந்து 50, 60, 70 அந்த மாதிரி தான். ஏன் பசங்கள், சின்ன பசங்கள், படித்தவர், எஜுகேட்டட் பீப்புள் ஆர்சிஎம்முக்கு வரல, ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரியல. பழைய டைமில் இப்போ கூட கரண்ட் சினாரியோ, வருமானத்துக்கு எத்தனை வழி இருக்கு கேட்டால் 3 தான் இருக்கு. விவசாயம், பிஸ்னஸ், வேலை, எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஸ்னஸ். அல்லாமல் ஒரு வழி இருக்கு அப்படி சொன்னால் நம்பாது. இந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு அது சொன்னால் ஜட்ஜிக்கு தெரியாது, வக்கீலுக்கு தெரியாது, போலீஸ்க்கு தெரியாது, எம்எல்ஏ எம்பி மினிஸ்டருக்கு யாரும் தெரியாது. பின்ன யாருக்கு தெரியும்? இந்த ஃபீல்டில் யார் இருக்கோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம எல்லாம் வந்து ரொம்ப லக்கி பீப்புள். ஏன்னா எங்கேயும் போய் ஏமாத்தாம டைரக்ட் இந்த ஆர்சிஎம்முக்கு வந்துடுச்சு. நம்ம சுரேந்திரபுரி சார், டைமண்ட் சுரேந்திரபுரி சார் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஏதோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கு, யுவர் எ குட் மேன், யூ ஹாவ் டன் குட் திங், அதனால தான் கடவுள் உங்க இங்க பிடிச்சு போட்டிருக்கு. அந்த மாதிரி யாருக்காக, உலகத்துக்காக, மக்களுக்காக ஏதோ நல்ல வேலையை யார் பண்ணியிருக்க அவருக்கு மட்டும்தான் ஆர்சிஎம்ல வந்து வெற்றி அடிக்க முடியும் அப்படின்ட்டு டைமண்ட் சுரேந்திர சொல்லுவார். பாருங்க, நம்ம வந்து நியூஸ் பேப்பரு, டிவி எல்லாம் படிக்கும்போது டெய்லி வந்து எத்தனை பேரை ஏமாத்துற வார்த்தை நம்ம பார்த்துட்டு இருக்கு. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பேரில் வந்து போன ஒரு 50, 60 வருஷமா எத்தனை பேரை ஏமாத்துற விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் அதில் எங்கேயும் போய் போய் மாட்டாமல் நம்ம வந்து டைரக்ட் நம்பர் ஒன் டைரக்ட் செல்லிங் ஆர்சிஎம்ல எத்திக்கல், டிரான்ஸ்பரண்ட், ட்ரூ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆனஸ்ட், அதான் நான் சொல்லுவேன். ட்ரூ டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஆனஸ்ட், அந்த மாதிரி ஒரு இதை கன்செப்டுக்கு நம்ம வர்றதுக்கு என்ன காரணம், அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ வி ஆல் ஆர் லக்கி. இந்த ஈவினிங் டைமில் வந்து இப்போ நம்ம 50 பேர் இருக்குது. இந்த 50 பேரும் கடவுளில் பெரிய என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. அதனால தான் இப்போ நம்ம வந்திருக்கு.
ஸோ நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி தயார் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து முந்தா நேற்று கேரளா பிளாட்ஃபார்மில் கொடுத்தாங்க. ஒரு 1000 பேர் இருந்தாங்க அந்த பிளாட்ஃபார்மில். இப்போ காமராஜ் சார் கேட்கும்போது எனக்கு வந்து இனி ஒரு தனியாக ஒரு பிபிடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனால அந்த பிபிடி வச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்பீடாக நான் சொல்கிறேன் சார். இப்போ நம்ம வந்து 50 பேர் இருக்கு. இந்த 50 பேரில் ஆர்சிபியில் வெற்றி அடிக்கணும். எனக்கு வந்து பெரிய லெவலுக்கு போகணும். என்னோட டீமில் நிறைய அச்சீவர்ஸ் உருவாக்கணும். என்னோட லைஃப்பில் வந்து மாற்றத்தை உருவாக்கணும். அப்படி அஹ், எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது விஷன் இருக்கு, எனக்கு தேவை இருக்கு, எனக்கு பண்ணணும், நான் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க, இல்லாட்டி சாட் பாக்ஸில் ஏசு கொடுங்க. லெட் us see how many of you wanted to become a big ஹியூ என்ன சொல்றது பெரிய ஒரு அச்சீவர் ஆகி ஆர்சிஎம்ல ஐ வாண்ட் டு பிகம் பாப்புலர் த்ரூ ஆர்சிஎம். சச்சின் டெண்டுல்கர் அப்படி கேட்டா அப்பவே நமக்கு வந்து கிரிக்கெட் ஞாபகம் வருவேன். மோகன்லால்னு கேட்டா, ரஜினிகாந்த் சொன்னா அப்பவே நமக்கு பிக்சரு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட பேர் சொல்லும்போது, ராஜான்னு சொல்லும்போது, நந்தினின்னு சொல்லும்போது ஆர்சிஎம் அப்படி இருந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணும். அந்த மாதிரி பெரிய லெவலுக்கு போனோம் அப்படி இருந்தா ஒரு ஆளுக்கு வந்து தனி ஒன்றும் பண்ண முடியாது. வி நீட் டு ஹாவ் எ டீம். ஆர்சிஎம்ல நமக்கு வந்து எவ்வளவு குவாலிட்டி இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பர்சனாலிட்டி இருந்தாலும், எவ்வளவு ஸ்கில் இருந்தாலும் சரி, அது தனி ஒருத்தருக்கு இதில் வெற்றி அடிக்க முடியாது. யூ நீட் டு ஹாவ் எ டீம். அந்த டீம் அப்படி இல்லை, தட் ஷுட் பி எ பர்ஃபார்மிங் டீம். தமிழ்நாட்டில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இதுவரைக்கும் நான் பார்த்த ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்சிஎம் இருக்கு. அப்போ கூட எங்க இல்லை. த்ரூ அவுட் இந்தியா ஆர்சிஎம் வந்து 25 வருஷம் முடிச்சு சில்வர் ஜூபிலி செலிப்ரேட் பண்ணும்போது கூட தமிழ்நாட்டில் எத்தனை பாப்புலேஷன் இருக்கு, ஒரு 8 கோடி பாப்புலேஷன் இருக்கு. அதில் 7 கோடி கூட ஆர்சிஎம் என்னன்னா தெரியவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வந்து யாராலும் பிசினஸ் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ண முடியும். ஹிந்திக்கு பட்ட அவர் சொல்ல, சார் தெரியாது சார், நீங்கள் என்ன பேசுறது எனக்கு தெரியாது. மராட்டி சொன்னாலும், பெங்காலி சொன்னாலும், கன்னடா சொன்னாலும் சொல்ல தெரியாது சார், நீங்கள் என்ன சொல்ல தமிழில் பேசுங்க சார், அப்படிதான் சொல்லும் இல்லையா? மலையாளத்து பேச கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இந்த ஏரியா வந்து கடவுள் உங்களுக்காக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு. எதுக்குன்னு தெரியுமா? ரொம்ப ஈஸியாக பண்ணணும். பழைய டைமில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிஎம் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரே ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் வச்சுட்டு எப்படி பண்ணும் சார்? இப்போ வந்து குட் மார்னிங் குட் நைட் எல்லா பொருளும் இருக்கு. எவ்ரி திங், ஈச் அண்ட் எவ்ரி திங். இவ்வளோ பொருள் இவ்வளோ கம்மி ரேட்டில் இவ்வளோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்கும்போது இப்போ ஈஸியாக ஆர்சிஎம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி விளம்பரம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூபாந்தர யாத்ரா கம்பெனி பண்ணுறாங்க. 17,000 கிலோமீட்டர் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. டெய்லி அந்த யூடியூப் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஆர்சிஎம் வந்து 25 வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு, நான் வந்து ஒரு ஆர்சிஎம் அசோசியேட் பையர், வாங்க எங்கிட்ட அப்படின்ட்டு சும்மா இந்த வீடியோ மட்டும் கொடுத்துட்டு இருந்தா எல்லாரும் வந்து உங்களோட டீமில் வந்து அசோசியேட் பண்ணுவாங்க. அப்புறம் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. சென்னை அக்டோபர் 6ஆம் தேதி வந்து பெரிய செலிப்ரேஷன் நம்ம பண்ண போகிறேன், வந்துடுங்க. அங்கே வந்து எதுவும் டிக்கெட் ஒன்றும் கிடையாது. உங்களோட அச்சீவ்மெண்ட் லெவலு, பின் லெவலு, நீங்கள் ஆர்சிபிள் இருக்கா இல்லையா ஒன்றும் பார்க்கறது இல்லை. வயசு, ஆங்களா பெங்களே ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஈச் அண்ட் எவ்ரிபடி கேன் கம். அவர் ஒன்று பார்க்கும்போது அதுக்கப்புறம் சௌரஜ் சார் சொன்ன மாதிரி எப்படி ஆர்சிபியில் ஜாயின் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அதான் கேட்பாங்க. என்ன ஆர்சிபி யாரும் கேட்காது. ஏன்னா 25 வருஷத்துக்குள்ள ஆர்சி இது பண்ணிருக்கு அந்த விஷயம் அங்கே அது பார்த்துட்டுன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணுறேன். நான் பார்க்கும்போது வீடியோவில் நான் மட்டும்தான் இருக்கு. நானும் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு பேசணுமா? இன்னும் கொஞ்சம் பேர் வீடியோவில் வந்தால் நல்லா இருக்கும். எல்லாரும் வீட்டில் தானே இருக்கேன். வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் ட்ரெஸ் போட்டு தானே இருக்குது. அப்புறம் என்ன எல்லாரும் வந்து கட்டனுக்கு பின்னாடி இருக்கு என்ன ஜெயக்குமார் சார்? ஆ இல்லையா? கொஞ்சம் பார்த்து பேசும்போது எனக்கும் எனர்ஜி வரும். நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி வரும். பாருங்க, ஆர்சிபிளோட சஃபேர் தான் பேசுறது, சிஆர்என் மூர்த்தி அல்ல சார். சஃபேர் அப்படின்னா எவ்வளோ பிவி தெரியுமா? கம்மி, அதாவது 10 கோடி பிவி வேணும் சார். ஒரு டூத் பேஸ்ட் நம்ம வாங்கும்போது எவ்வளோ அது 49 ரூபா 50 ரூபா வருது. அதுக்கு பிவி 30 பிவி இருக்கும். அந்த மாதிரி எத்தனை எத்தனை டூத் பேஸ்ட்
ஒரு ஹெல்த் கார்டு ஒரு பாக்கெட் வாங்கினா 73 டிவி இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பாக்கெட்டு என்னோட டீமில் கன்சியூம் பண்ணும்போது 10 கோடி டிவி வருது. ஒரு நுட்ரிசார்ஜ் கிட்ஸு, ஒரு நுட்ரிசார்ஜ் பிஜி, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, புரோட்டீஸ், 77 ரூபா புரோட்டீஸ், ஒரு 40 பிவி இருக்கும். அந்த மாதிரி எத்தனை, கிட்டத்தட்ட 30 கோடி பொருளை வாங்கும்போது தான் என்னோட டீமில் ஒரு 13 கோடி பிவி வருது. அந்த மாதிரி ஒரு ஆளு தான் உங்களுக்கு பேசுறது. பின்னாடி எல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. தைரியமா வாங்க. நான் என்ன சொல்றது, ஆர்சிஎம்ல என்ன நடந்துட்டு இருந்தது, இப்போ என்ன நடக்குது, வருங்காலம் என்ன நடக்க போகுது, அது கேட்கணும்னா நாங்கள் உற்சாகமா இருக்கணும், உஷாரா இருக்கணும். வேணும்னா ஒரு நோட் புக் பயன்படுத்தி நோட் பண்ணணும். ஆர்சிஎம்மோட மீட்டிங் எப்போ அட்டென்ட் பண்ணும்போதும் யூ மஸ்ட் ஹாவ் அ டைரி அண்ட் பென் வித் யூ. அதாவது நம்ம படிக்கிற டைம்ல சொல்லிக் கொடுத்த எல்லாம் நமக்கு ஞாபகம் இருந்தால் நம்மளும் எல்லாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருந்திருக்குமே, இல்லையா? இந்த விஷயம் உங்களுக்கு தேவை இருக்கா? நீங்க நெக்ஸ்ட் ஒருத்தருக்கு நீங்க ஆசிமை பெற்று பேசும்போது, இன்னைக்கு நான் சொல்ல போல ஒரு அரை மணி நேரத்தில் நான் சொல்ல போற விஷயத்துல உங்களுக்கு ஒருத்தரை ஈஸியா கையில ஆர்சிஎம் எடுக்கிறது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நோட் பண்ணணும், ஃபுல்லா அட்டென்ட் பண்ணணும், எங்கேயும் இடையில இறங்கி போகக்கூடாது. அண்ட் ஆக்சுவலி ஒரு 3 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைட்டில் பாருங்கள், இது அன்டோல்டு ஹிஸ்டரி ஆஃப் ஆர்சிஎம். ஆர்சிஎம் பற்றி இது வரைக்கும் நிறைய பேர் கேட்காமனா 25 வருஷம் ஆச்சு. இப்போ ஆர்சிஎம் நம்ம பார்க்கும்போது ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஆட்களை மட்டும்தான் நான் பார்க்கும். அதுக்கப்புறம் சீனியர் லீடர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவர் 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி அச்சீவர்ஸ் இருக்குவாங்க. இதில் இடையில யாரும் இல்லை, அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. ஸோ ஆர்சிஎம் அப்படின்னா ரைட் கன்செப்ட் மார்க்கெட், உங்களுக்கு தெரியும். தட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம். Is a direct marketing promoted by RCM Consumer Products Private Limited, formerly known as Fashion Suitings Private Limited. நம்ம எல்லாம் வரும்போது எந்த கம்பெனி கேட்டால் ஃபேஷன் சூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிட்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்சிஎன் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிட்னு சொல்லுவாங்க. யாரோ படித்த ஒருத்தருக்கு நீங்கள் ஆர்சிஎன் 25 வருஷமானது கேட்டால் அவர் கேட்குவாங்க, ஆர்சிஎம் எந்த கம்பெனி? ஆர்சிஎன் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். சைட்டில் பார்க்கும்போது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2-3 வருஷம் தானே ஆச்சு. இது எப்படி? ஸோ இது நமக்கு தெரியணும். ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதுதான் நம்மளோட கம்பெனியோட பேரண்ட் முதலே இருந்தது. அந்த கம்பெனி 1977 தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஆர்சிஎம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படி கம்பெனி ஃபார்ம் பண்ணி இப்போ நம்ம பார்க்கும்போது ரெஜிஸ்டர்டு கம்பெனிஸ் ஆர்சிஎம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நமக்கு கமிஷன் வருது எங்கே பார்த்தா ஆர்சிஎம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் உங்களுக்கு பணம் வருது. ஆர்சிஎம் சைட்டில் பார்க்கும்போது எல்லாம் எங்கேயும் இதுதான் போடுவாங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு இது பாருங்க, இன் 2000 ஆகஸ்டில் தான் ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் ஒரு பொருள், ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு டிப்போ ஒரு நாட்டில், அதாவது ராஜஸ்தானில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வண்டர்வெல் கியூக், அப்புறம் அசோசியேட் பையர் மெம்பர்ஷிப் இருக்க ஆள் பேர், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு? இது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தயார் பண்ண ஸ்லைடு. அதனால இப்போ அதுக்கு இப்போ வெளிய வித்தியாசம் இருக்காது. பொருள் எத்தனை இருக்கு, இந்த மாதிரி எண்ணம் சொல்ல முடியாது, கவுண்டிங் சொல்ல முடியாது. ஆக்சுவலி எத்தனை பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டாக்கா இட் இஸ் கோயிங் மோர் தான் 40,000. நம்ம கீசோல் ட்ரெயினர் திவ்யமாட இந்த ப்ரோக்ராமில் இருக்கு. கீசோல் மட்டும் எத்தனை இருக்கு, லிப்ஸ்டிக் எத்தனை தடவை இருக்கு, நெயில் பெயிண்ட் எத்தனை தடவை இருக்கு, லாஞ்சரிஸ் எத்தனை தடவை இருக்கு, இல்லையா? அப்புறம் ஆர்சிஎம்ல டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தால் எத்தனை இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு ஐட்டம் எடுத்து பிரித்து பார்க்கும்போது மோர் தான் 40,000 ஐட்டம்ஸ். பட் எந்த செக்மெண்ட், ஈச் அண்ட் எவரி செக்மெண்ட் ஆர்சிஎம்ல இருக்கு. குட் மார்னிங் டு குட் நைட். என்னோட வீட்டுக்கு வேணால் நீங்கள் கால் வைக்கிறது அந்த ஃபுட் மேட் ஆர்சிஎம் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தால் ஃபேன் போடும்போது ஆர்சிஎம், படுக்கும்போது ஆர்சிஎம் பெட்ஷீட். அந்த மாதிரி குட் மார்னிங் டு குட் நைட் எல்லாம் டீ, காஃபி, மல்லி, மிளகா, மஞ்சள், அப்புறம் கோதுமை மாவு, அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம் பார்த்தாலும் எல்லாம் ஆர்சிஎம். நாம் போடுற ஷர்ட்டு, இன்னர் வியர்ஸ், பேண்ட், முண்டு எல்லாம் எவ்ரி திங் ஆர்சிஎம். அந்த மாதிரி இந்தியாவில் கோடிக்கணக்காக மக்கள் தே ஆர் யூஸிங் ஆல் த ப்ராடக்ட்ஸ். ஆர்சிஎம் எவ்வளோ வளர்ந்துடுச்சு. இப்போ ஒருத்தர் பார்க்கும்போது போன மாதம் ஒருத்தர் ஆர்சிஎம்க்கு வந்துச்சுன்னா அவருக்கு கடை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாங்க, சார் இது அந்த ரெட் ரைஸ் இல்லையான்னு கேட்குவாங்க. எந்த ஐட்டம் இல்லையா அதுதான் அவர் கேட்குவாங்க. இந்த வாய்ப்பு 25 வருஷத்துக்குள்ள அங்கே எங்கேருந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எங்கே வந்து நிறுத்திருச்சு அவருக்கு தெரியாது. சொல்லிக் கொடுக்கணும். ஃபேக்டரி அந்த டைமில் ஆர்சிஎம் ஃபேஷன் சூட் தயார் பண்ணுறது சூட்லேருந்து மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ 120க்கு மேலே கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் இருக்கு.
ஆர்சி மில்லுக்கு கிடைக்கிற சோப்பு தண்ணி எத்தனை எத்தனை ஃபேக்டரி தயார் பண்ணுறது, வாஷிங் பவுடர் எத்தனை தயார் பண்ணுறது. இதுக்கு நம்ம ஹெல்த் கார்டு, ஃபிசிக்கலி ரிஃபைன்டு ரைஸ் பிரான் ஆயில், அது தயார் பண்ணுறது கம்பெனி. எந்த கம்பெனி? எப்பி ஆர்கானிக்ஸ். எங்கே இருக்கு? பஞ்சாபில் துரியில் இருக்கு. அந்த கம்பெனி உலகத்திலே 30 கண்ட்ரிஸ் ராஜ்யத்துக்கு வந்து அந்த ஃபிசிக்கலி ரிஃபைன்ட் ரைஸ் பிரான் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பைனியர் ஆஃப் ரைஸ் பிரான் ஆயில், அப்படிதான் அவரை கேள்வி கேட்டுருது. இந்தியாவில் அந்த மாதிரி குவாலிட்டியில் தயார் பண்ணது எந்த கம்பெனியும் கிடையாது. ஏஷியாவில் வந்து த பெஸ்ட் ரைஸ் பிரான் ஆயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எப்பி ஆர்கானிக்ஸ். அவர் தான் நமக்கு பொருள் கொடுக்கறது. ஸோ அவரோட லைசன்ஸில் இப்போ அந்த பில்வாரியில் ஹைதராபாத்தில் நம்மள ரிஃபைனிங் யூனிட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. என்ன சொல்றது, எவ்வளோ பெரிய கம்பெனி ஆர்சிஎம்க்கு பொருள் கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு. நியூட்ரிசார்ஜ் பாருங்க. நியூட்ரிசார்ஜ் இஸ் மேட் பை ட்ரோபிக் வெல்னஸ். ட்ரோபிக் வெல்னஸ் என்ன கம்பெனி யாருக்கும் தெரியாது. பட் த சிஸ்டர் கன்சர்ன் ஆஃப் இப்கா லேப்ஸ் இஸ். இப்கா லேப்னா உலகத்திலே பெரிய ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. மருந்து, வியாதிக்கு மருந்து கொடுப்பாங்கல்ல, மாத்திரை, அந்த மாத்திரை தயார் பண்ணுற பெரிய கம்பெனி, அலோபதிக் மெடிசின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த கம்பெனியோட நியூட்ராசூட்டிக்கல், ஓ சாரி, ஆமாம், நியூட்ராசூட்டிக்கல் டிவிஷன், அதுதான் நியூட்ரிசார்ஜ். அது எங்கே கிடைக்கும்? ஒன்லி த்ரூ ஆர்சிஎம். ஆர்சிஎம்மோட மோனோபோலி. அந்த மாதிரி குட் டோட் நிறைய நிறைய கம்பெனிகள் ஆர்சிஎம்க்கு மட்டும்தான் பொருள் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் ஆர்சிஎம்மோட கம்பெனி எங்கெங்கே இருக்கு நீங்கள் பார்த்தா, பில்வாரில் இருக்கு, துரியில் இருக்கு, சிக்கிமில் இருக்கு, குவஹாட்டியில் இருக்கு. அந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாம். டிப்போ அப்படி சொல்லும்போது ரீட்டைல் அவுட்லெட்க்கு பொருள் கொடுக்கதா டிப்போ. ஆல் இந்தியா பார்த்தா கிட்டத்தட்ட 200 டிப்போ இருக்கும். அதில் இந்தியாவோட த பிக்கஸ்ட், எவ்வளோ ഏറ്റവും பெரிய டிப்போ வந்து கேரளாவில் கருவாரக்குண்டு அப்படின்ற இடத்துல இருக்கும். 15,000 ஸ்கொயர் ஃபீட். அதாவது சாதாரண பார்க்குறது ஒரு சின்ன கடை, ரோட் சைடில் இருக்க ஒரு கடை பார்த்தா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இல்லாட்டி ஒரு 110 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது 15,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி சொல்லும்போது எவ்வளோ பெருசாக இருக்கும். 4 in 4 ஃப்ளோர். அங்கே வந்து அந்த ட்ரக் அப்படியே அந்த உள்ளே போயிடும். அவர் பொருளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெரிய லிஃப்ட் வச்சுருக்கு. அந்த மாதிரி பிக் கன்ஸ்ட்ரக்ஷன். போன மாதம் அந்த டிப்போட டேர்ன் ஓவர் மோர் தேன் 5.5 crore, 5.5 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கு. போன 3 வருஷமாக வந்து ஜாஸ்தியாக டேர்ன் ஓவர் பண்ணுறது டிப்போ. அது கூட கேரளாவில் கைப்பமங்கலம், திருச்சூர். அப்புறம் கேரளாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண டிப்போ செங்கனூர். அங்கே கூட போன மாதம் கிட்டத்தட்ட 6 கோடி கிட்ட சேல் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறது, கேரளாவில் பாப்புலேஷன் 3.5 கோடி தான் இருக்கும். அதோட ஆல்மோஸ்ட் 3 times பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் கேரளாவில் 6 டிப்போ இருந்தால், நான் 3 டிப்போ தான் சொன்னேன், இனி 3 டிப்போ இருக்குது. அந்த 6 டிப்போ இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு எப்படியும் ஒரு 15 டிப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லணும், பொருளை யூஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் கூட இப்போ வந்து நமக்கு தெரியும், மதுரை, ஈரோடு அண்ட் சென்னை 3 டிப்போ இருக்குது. இனியும் நிறைய டிப்போ வரும். ஒரு என்ன சொல்கிறது, அசம்பிளி இதில் வந்து நமக்கு ஒரு டிப்போ வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்பட்ட பொருள், தரமான பொருள், கலப்படம் இல்லாமல் பொருள், நாட்டுப்பொருள், இந்த விஷயம் மட்டும் சொல்லி கொடுத்தா நிறைய பேர் வாங்குவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு டைமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதனால தான் நம்ம நினச்ச மாதிரி இது வளரதில்லை. ஸ்டேட்டு பார்க்கும்போது இந்தியாவில் ஸ்டேட் மட்டும் இல்லை, எத்தனை எத்தனை இடத்துல இருக்கு, ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் யூனியன் டெரிட்டரிஸ் எல்லா இடத்துலும் ஆர்சிஎம் அவுட்லெட் இருக்குது. ஒண்டர்வெலி குக் அவுட்லெட் காமனாக நம்ம சொல்லும்போது முதல்ல வந்து பியூசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிஓஎஸ் அப்படி சொல்லுவாங்க. பிஓஎஸ், பாயிண்ட் ஆஃப் சேல். அதில் வந்து கேஎஸ்ஓ இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ் கேஎஸ்ஓ இருக்கும், பழைய டைமில் ஸ்டார்ட் பண்ண பியூசி இருக்கும், ஒண்டர்வெல் குக் இருக்கும், ஒண்டர்வெல் இருக்கும். சென்னையில் நமக்கு ஒரு நல்லா ஒரு ஒண்டர்வெல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒண்டர்வெல் வரணும். அப்புறம் ஒண்டர்வெல் ப்ரைம், அதுக்கு மேலே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 40 ஒண்டர்வெல் ப்ரைம் வந்துடுச்சு. அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கடைக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. நிறைய பொருள் வச்சுட்டு ஒரு 25 lakhs பொருள் வச்சுருக்கோம். இங்கே கேரளாவில் வந்து எர்ணாகுளம் டவுனில் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஒரு ஒண்டர்வெல் ப்ரைம் ஓப்பன் பண்ணாங்க போன மாதம் 30ஆம் தேதி. அந்த ஓப்பனிங் நாளில் காமராஜர் அவருடைய செயல் தெரியுமா, 3.64 lakhs, 3,64,000 செயல் ஓப்பனிங் டே செங்கல்ல செயல். பாருங்க, நம்ம எத்தனை பியூசர் செயல் பார்த்தா 3,64,000 வந்துடும். எல்லாரும் தமிழ்நாட்டிலும் நிறைய மக்கள் இருக்கு. ஏன்னா இது வந்து அவருக்கு தேவைப்பட்ட பொருள் ஆர்சிஎம்மில் இருக்கு. அதை வாங்கினா உங்களுக்கு தான் பெனிஃபிட். அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்புறம்
டிஸ்பிளே வால். டிஸ்பிளே வால் வண்டர்வேல்லை பற்றி சொல்லும்போது கேரளாவில் இனியும் 3 வண்டர்வேல் இருக்குது. எറണാകുളத்தில் பெதானியா ஆர்சிஎம் வண்டர்வேலுக்கு வண்டர்வேல் 2 வருஷம் 3 வருஷம் த்ரூ அவுட் வண்டர்வேலில் வந்து நம்பர் 1 சேல்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுலப் வண்டர்வேல் அப்படின்ட்டு ஆலுவாயில் வந்துடுச்சு. அதுவும் 10,000க்கு மேலே ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அங்கேயும் பெரிய சேல் போன வருஷம் 2,87,00,000 ஒரு வருஷம் ஆனுவல் சேல் பண்ணியிருக்கு. வேதராஜ் சார் நீங்கள் கணக்கோட் பாருங்க, 2.87 crore ஒரு வருஷத்தில் அவர் சேல் பண்ணிட்டுனா அந்த அவரோட பியூசி கமிஷன் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும். அந்த கமிஷன் பற்றி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் கால்குலேட் பண்ண முடியும். சாதாரண வந்து அந்த டைமில் பியூசிக்காருக்கு எப்படி கிடைச்சிட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளோ கிடைக்குது எல்லாம் பார்க்கணும். அப்புறம் டிஸ்பிளே வால். டிஸ்பிளே வால் அப்படி சொல்லும்போது கம்பெனி இந்த ஒரு கன்செப்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. பழைய டைமில் டிஸ்பிளே வால் இல்லை. இப்போ கூட ஆக்சுவலி வந்து அது எப்படி யூஸ் பண்ணது மக்களுக்கு தெரியாது. என்னோட டீமில் வந்து கேமரா சார் கிட்டத்தட்ட 13,500 டிஸ்பிளே வால் இருக்கு. டிஸ்பிளே வால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா 10,000 ரூபா பொருள் ஒரே மாதத்தில் வாங்கணும். அந்த 10,000 ரூபா பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் டிஸ்பிளே வால் ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா எவ்ரி மந்த் கம்மியாதாவது 5,000 ரூபா செயில் நம்மளுக்கு பண்ணணும். டிபி ரேட் வந்து 5,000க்கு மேலே நம்ம சேல் பண்ணோம். அதர்வைஸ் டிஸ்பிளே வால் இன்ஆக்டிவ் ஆகிடும். இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அது ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். 10,000 ருபீஸ் பர்ச்சேஸ் சிங்கிள் பில்லை பண்ணதான் நமக்கு வந்து ரீஆக்டிவேட் பண்ண முடியும். டிஸ்பிளே வால் எதுக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்கறதுக்கு இதோட பெரிய ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை இருந்தால் அங்கே வந்து பண்ணுறதுக்கு ஸ்கில்டு பீப்புள் இருக்கணும். இப்போது ஸ்டிச்சிங் தையல் பண்ணணும் அப்படின்னா யாரோ தையல் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கணும், மெஷின் இருக்கணும், யாரோ துணி கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா? வீட்லேயே ஒரு பியூட்டி பார்லர் தயார் பண்ண அப்படி தான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சு ஆள் இருக்கணும், அவருக்கு டைம் இருக்கணும், கஸ்டமர் வரணும் இல்லையா? சிட்டில எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஃபேஷன் டிசைனிங் அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு வந்து ஸ்கில்டு பீப்புள் இருக்கணும். ஏன்னா டிஸ்பிளே வால் பண்ணும்போது நமக்கு வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் 3 மாதத்துக்கு பொருள் ஒரே வாட்டி வாங்கி வச்சு பக்கத்து வீட்டுக்கு சொல்லி அவருக்கு தேவையிருந்த இந்த பொருள் எடுத்து கொடுக்கறது வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பையன் தம்பி யார் இருந்தாலும் எடுத்து கொடுத்து பணம் வாங்கி பெட்டியில் போட வேண்டியதான் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், எல்லாரும் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு டிஸ்பிளே வால். ஒருத்தர் பேங்க் மேனேஜராக இருந்தால் அவர் ஆஃபீஸுக்கு போய் திரும்பி வீட்டுக்கு வந்தால் அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கத்துக்காக எதை பண்ண முடியுமா? ஒருத்தர் டீச்சராக இருந்தால் பண்ண முடியுமா? ஒரு டாக்டராக வக்கீலா என்ஜினியராக இருந்தால் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு ஏதோ வீட்டுக்காக எக்ஸ்ட்ரா இன்கத்துக்காக பண்ண முடியுமா? நான் இந்த மாதிரி டிஸ்பிளேவால் இருந்தால் வீட்டில் இருக்க யாரானாலும் இந்த பொருள் எடுத்து பக்கத்து வீட்டுக்கு தேவைப்படுற கொடுத்துட்டு ஒரு பணம் வாங்கலாம். அப் டு 40%. அதாவது 10,000 ரூபா பொருள் நீங்கள் சேல் பண்ணும்போது கம்மியாவது 4,000 ரூபாய் இன்கத்தை சம்பாதிக்க முடியும். இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ த்ரூ அவுட் இந்தியா பார்த்தா ஒரு 1,50,000க்கு மேலே டிஸ்பிளே வால் வந்திருக்கும். அண்ட் அசோசியேட் பையர் 146 கோடி மக்கள் இருக்கு இந்தியாவில். லாஸ்ட் சென்சஸில் 140 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ஸ் சொல்லும்போது இட் இஸ் எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் 146 கோடி. அப்படின்னா உலகத்திலே பாப்புலேஷன் இந்தியாவில் ஜாஸ்தியாக இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா இப்போ கூட ஒரு 4 கோடி தான் ஆர்சிஎம்முக்கு வந்துடுச்சு. அதில் 3 கோடி எங்கே போனான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஆர்சிஎம்மில் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்கள் டீமில் நிறைய பேர் வந்து டெர்மினேட்டட் ஆகிருக்கு. இன்னும் கூட நான் வந்து 4 பேர் டெர்மினேஷன் கிளியர் பண்ணியிருக்கு. நான் அவர் வரும்போது ஆர்சிஎம்மில் ஒன்றும் இல்லை. இப்போ ஆர்சிஎம்மில் எல்லாம் இருக்குது. இந்த விஷயம் சொல்லி கொடுத்துட்டுனா அவர் எல்லாரும் வந்து திரும்பி ஆர்சிஎம்முக்கு ஆக்டிவேட் ஆகிடும். நான் என்ன சொல்லுறது, பழைய டைமில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது அதை பார்க்கணுன்னா இந்த ஸ்லைடு கொஞ்சம் கௌரவம் பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் டிஸ்பிளே வால் வச்சுருக்க கொஞ்சம் கை தூக்க முடியுமா? ஹவு மெனி ஆஃப் யூ ஹாவ் டிஸ்பிளே வால்? 67 பேர் இருக்கு. நான் காமராஜ் சாரும் சேர்ந்து நம்ம டிஸ்பிளே வால் சும்மா அப்படியே வைக்கிறது இல்லை. நம்ம டிஸ்பிளே வால் இருந்தால் பக்கத்து வீட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நம்ம பொருள் கொடுக்கணும். இன்றைக்கி என்னோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவரும் அசோசியேட் பேயர். அவர் என்ன சொன்ன தெரியுமா? எப்போ வந்தாலும் உங்களோட டிஸ்பிளே வால் நிறைய பொருள் இருக்காங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு, என்னாச்சு? நான் போன வாரம் தான் நான் வந்து என்னோட ஒய்ஃப் வீட்டுக்கு போனேன். அங்கே நமக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே இருந்த பொருளெல்லாம் எடுத்து போய் அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஒரு சஃபேருக்கு இதெல்லாம் பண்ணுற தேவையில்லை. தேவை இருக்கா ஐப்பன் சார்? சஃபேருக்கு நிறைய வருமானம் வருது. பட் எதுக்கு நான் இதை டிஸ்பிளேவில் வச்சுருக்கேன்? ஸோ வி ஃபாலோ த சிஸ்டம். என்ன நமக்கு டிஸ்பிளேவால்னா இது வந்து சும்மா எனக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஐ எம் யூஸிங் அண்ட் ஐம் செல்லிங். எம்ஆர்பியில் சேல் பண்ணுவாங்க. என்னோட அசோசியேட் பேஸ் டீமில் இருக்க அவர் கூட பில் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ
இங்கே நம்ம எத்தனை பேர் இருக்க எல்லாரும் வந்து டிஸ்பிளேவால் ஓப்பன் பண்ணுங்க. டிஸ்பிளேவால் ஓப்பன் பண்ணி அந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டீமில் எல்லாரும் இது ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. ஸோ 2007 வந்து ஒரு டீ தூள் அந்த டைமில் ப்ரீமியம் ஆர்சிஎம் ப்ரீமியம் டீ தான் சொல்லிட்டு இருந்தாங்க, 65 ரூபா. அப்போது அந்த டைமில் பியூசி காருக்கு பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்தால் எவ்வளோ தெரியுமா? 7%, 7% தான். ஒரு டீ தூள் விற்கும்போது ஒரு பியூசி காருக்கு 4 ரூபா 55 பைசா தான் கிடைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ இருக்கு? ஒரு டீ தூள் எலைட் டீ 244 ரூபா. அது சேல் பண்ணும்போது ஒரு பியூசி காருக்கு 19 ரூபா 52 பைசா வருது. இந்தியாவிலே எந்த கம்பெனியோட டீ தூள் சேல் பண்ணாலும் ஒரு ரீட்டைலருக்கு வந்து 20 ரூபா கிடைக்கிறதே கிடையாது. கேட்டு பாருங்க. 5 ரூபா 10 ரூபா அதுக்கு மேலே கிடைக்கிறதே இல்லை. இது வந்து பியூசி கமிஷன் மட்டும்தான் சார் சொல்றது. ஏன் நம்ம ஆளுகள் பியூசி ஓப்பன் பண்ணலாம்? தமிழ்நாட்டில் நிறைய ஆளுகள் பணம் வச்சிருக்கு சார். ஏன்னா அவருக்கு வந்து ஆர்சிஎம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு தெரியவே இல்லை. யார் சொல்லிக் கொடுக்கணும்? ஆர்சிஎம் லீடர்ஸ்க்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆர்சிஎம் அசோசியேட் பையர்ஸ்க்கு தான் இது சொல்லிக் கொடுக்க முடியும். வெளியிலேருந்து யாரும் வந்து சொல்கிறது கிடையாது. ஸோ நம்ம தான் சொல்லணும், பார்த்துட்டு காமிச்சு கொடுக்கணும் இது எப்படி வருதுன்னு. இது நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அப்படியா, அந்த டைமில் இவ்வளோ தான் இருந்தாங்க. இது பாருங்க, இந்த இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டில் கேட்லாக் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குன்னு தெரியல. ஒரு வாட்டி காமரா சார் பார்த்துருக்கோம், வேறு யாரோ பார்த்துருக்கேன்னு தெரியல. இந்த இந்த ப்ராடக்ட் கேட்லாக் எங்கிட்ட இருக்கு. இன் 2006 இட் வாஸ். அண்ட் சி நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கு. அந்த டைமில் அரை அரை கிலோ டீ தூள் ப்ரீமியம் ஆர்சிஎம் டீ அது வந்து 65 ரூபா. அந்த டைமில் டிபி எம்ஆர்பி டிபி டிஃபரன்ஸ் கிடையாது. 65 ரூபா கொடுத்து தான் வாங்கணும். வாங்கும்போது அந்த 40 பிவி, அந்த 40 பிவியோட நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஆர்சிஎம்க்கு வருவாங்க, அக்கௌண்ட்டுக்கு வருவாங்க. இப்போ 300 ரூபா போட்டிருக்கு, 244 ரூபா கொடுத்து வாங்கி வீட்டுக்கு போய் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது அப்பவே உங்களுக்கு 56 ரூபா கையில் வருது. ஆர்சிஎம்ல வந்த மாற்றத்தை பாருங்க சார். அந்த டைம்ல அரை கிலோ டீ தூள் எடுத்து எத்தனை டீ பண்ண முடியுமா? அத்தனை டீ தான் இப்பவும் பண்ண முடியும் இல்லையா? அந்த டைமில் அரை கிலோ டீ தூளில் எத்தனை சாயை தயார் பண்ண முடியுமா? அத்தனை சாய் தான் இப்போ கூட தயார் பண்ண முடியும். ஏன்னா உங்க பியூசி காருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 டைம்ஸ் கமிஷன் ஜாஸ்தி வருது. பிவி வந்து 3 டைம்ஸ் கம்மி வருது. ஜாஸ்தி வருது, கம்மி இல்லை, ஜாஸ்தி வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். சேல் பெனிஃபிட் இன்க்ரீஸ் வித்தவுட் இன்க்ரீஸ் இன் த கஸ்டமர் பேஸ். உங்களோட டீம்ல எத்தனை பேர் இருந்தால் 100 பேர் இருந்தால் அந்த 100 பேரை வச்சுட்டு ஒரு பியூசி நடத்தும் போது உங்களுக்கு கமிஷன் அவ்வளோ ஜாஸ்தி வருது. 33 to 120 பிவி. அப்புறம் ராயல்டி கண்டிஷன் ரிமைன் சேம் தென் அண்ட் நவ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ராயல்டி கண்டிஷன் தெரியும்? பவரில் 3.5 லட்சம் இருக்கணும், சின்ன சைடில் 1,15,000 இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த டைமில் 2006-07 வந்து 1,15,000 பிவி கிடைக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் 40 பிவியோட டீ தூள் எத்தனை சேல் பண்ணணும்? 2,800 டீ தூள் தேவைப்படுறது. 2,800 டீ தூள் வீட்டுக்கு யூஸ் பண்ணும் போதுவா அந்த டைமில் 1,15,000 பிவி வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு நம்பர் கிடைக்கும். இப்போ 120 பிவி ஆச்சு. ஸோ அப்படின்னா அரவுண்ட் 900 சம்திங், 1000க்கு கீழே. அதாவது உங்களோட எஃபர்ட் வந்து 1/3. 100 கிலோ தூக்கியா அந்த டைமில் கிடைக்கிறத அமௌண்ட்டு இப்போ வந்து 33 கிலோ தூக்கியா கிடைக்கும். அந்த மாதிரி ஆச்சு. ரொம்ப சிம்பிள் ஆச்சு இல்லையா? ஆர்சிஎம் இஸ் வெரி வெரி சிம்பிள். அப்போ கூட ஆளுகள் என்ன பண்ணுறது? 5,000 ரூபா 6,000 ரூபா வேலைக்காக ஓடிட்டு இருக்கு. ஆர்சிஎம் கேட்கறதுக்கு கூப்பிட்டாயே டைமே இல்லைப்பா. மீட்டிங் வர்றதுக்கு டைம் இல்லை, பொருளை பற்றி கேட்கறதுக்கு டைம் இல்லை. என்ன பண்ணுறது? நம்ம இதுக்கு தான் கூப்பிட்டுட்டு இருக்கு. பாருங்க, 2006 இந்த கிராஃபில் நான் சொல்லும்போது பாருங்க, அதில் என்ன இருந்தது? இப்போ சொல்றது ஹெல்த் கார்டு இல்லை, காமார்சோல் இல்லை, நியூட்ரிசார்ஜ் இல்லை, ஹரிசஞ்சீவனி இல்லை, குட் டோட் இல்லை, காமார்சோல் இல்லை, பெயிண்ட் இல்லை, இந்த மாதிரி எந்த பொருளும் இல்லை. அப்போ நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் வேலையை விட்டுட்டு ஆர்சிபிக்கு எதுக்கு வந்தேன் சார்? அதுதான் அந்த விஷன். விஷன் அப்படின்னா இப்போ இல்லாமல் இருக்கிறது, வருங்காலங்கள் எப்படி வரும் அது நமக்கு தெரியணும். இந்த ஒரு பொருள் வச்ச டிசிஎஸ்ஆர் இது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போயே அவர் குறிக்கோள் வச்சிருக்கு. இது இந்தா மகாராஜ்யத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து வருமானத்தை கொடுக்கறதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கும் இந்த ஒரு சிஸ்டம் உருவாக்கணும். அதுக்காக அவர் ஃபைட் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. அவர் கோடிக்கணக்காக மக்கள்கிட்ட அவரே தனியே பேசிட்டு இருக்கோம்.
பில்வாரில் அகாடமிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படி இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆயிரத்துக்காக மக்கள் வந்துட்டே இருக்கும். எத்தனை லட்சம் கோடிக்கணக்காக மக்கள் அங்கே வந்து போயிட்டே இருக்கும். அவர் பேசுறது ஹிந்தியில். அவருக்கு பார்த்ததோட ஒரு 100க்கு ஒரு சதவீதம் மக்கள் பார்த்துட்டு இருந்து இப்போ ஆர்சிஎம் எந்த பெரிய அளவு வந்துடுச்சு இருக்கும். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்லலையே, கிட்டத்தட்ட ஒரு 2 கோடிக்கு மேலே வியாபாரம் தமிழ்நாட்டில் நடக்குது. எப்படி ஒரு 10-40 ஆயிரம் மக்கள் ஆர்சிஎம்ல லைவ் ஆகிட்டு இருக்கும். ஆர்சிஎம்ல சஃபையரோட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சொல்லும்போது எத்தனை பேர் இருக்கு சார்? ஏன்னா யாரும் சொல்றது இல்லை. இதை பற்றி யாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. இது ஆர்சிஎம் ஏதோ பெரிய நடக்க போது அப்படியே இது இல்லை. யாரோ கம்பல் பண்ணிட்டு எப்படியோ சரி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படி வந்துட்டு இருக்கு. அப்படி வந்து ஒன்றும் ஆகாது சார். யூ மஸ்ட் புட் யுவர் பெஸ்ட் அண்ட் பை கீப்பிங் த ஃபுல் டாப் ப்ரியாரிட்டி. அப்படி இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து எது எடுக்க முடியும். அது சும்மா சரி நான் டைம் பாஸ் மாதிரி கிடைச்சா இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டுனா அரசு ஒன்றும் கிடைக்காது. யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் செல்ஃப். அப்படி இருந்தால் மட்டும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் பூஸ்டட் ஃப்ரம் 330 to 400. 400 அப்படி நம்பர் போட்டிருக்கு. நான் சொல்லுவியா குட் மார்னிங் டு குட் நைட், யூ ஹேவ் டு அமெண்ட் இட் லைக் தட். ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த 21st செஞ்சுரியில த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த வேர்ல்ட், நோ டவுட். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு ரிசோர்ஸ் என்ன வேணும்? மான் பவர் தான். எங்கே கிடைக்கும்? இந்தியாவில் இருக்கு, வேற எங்கும் போகிற தேவையில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் உங்களில் நெட்ஒர்க்கு வந்து இந்தியா மட்டும்தான் இருக்கு, நான் பண்ணுற கம்பெனி வந்து 100 ராஜ்யத்தில் இருக்கு. எதுக்கு சார் 100-150 போனாலும் இங்கே ஒரு ராஜ்யத்தோட என்ன சொல்றது பாப்புலேஷன் மட்டும் போதும் இல்லை. சௌரேஷ் பிரதார் கேட்டாங்க, உங்களுக்கு யோசனை பண்ண முடியுமா இந்தியாவிலே அத்தனை வீட்டுக்கும் ஆர்சிமோட அதாவது ஒரே ஒரு பொருள் கூட போகிறது ஒரு நாள் வந்துடும். எல்லா வீட்டுக்கும் ஆர்சிமோட ஒரு பொருள் போன ஒரு டைம் வந்தா அந்த டைமில் உங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியுமா? கேன் இமேஜின்? அது நம்ம யோசிப்படணும். நம்ம அதை யோசனை பண்ணுறது இல்லை. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன டிஃபின் கூட நமக்கு நம்மளை வந்து யோசனை பண்ணுறது இல்லை, பிளான் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்தியாவில் வந்து எல்லா வீட்டுக்கும் ஆர்சமோட ஒரு பொருளாக அதாவது எத்தும் போது நம்ம லெவல் என்ன இருக்கும் பாருங்க. நம்ம பெரிய பெரிய கம்பெனி 10, 40, 50, 60, 70 வருஷமாக வந்து இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. வெளிநாட்டு கம்பெனி சார், அந்த கம்பெனியோட பொருள் எல்லா வீட்டிலும் இருக்கு. அந்த பொருள் வந்து விற்று நம்ம நாட்டுடைய பணத்தை அவர் ஏமாத்திட்டு இருக்கு. நம்ம ஆளுகள் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்கு. அதுக்காக விளம்பரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியும். அப்போ கூட அது வாங்கி சாப்பிடுவாங்க, அப்போ வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பொருள் வந்து நல்ல பொருள், நாட்டு பொருள், கலப்பணம் இல்லாமல் பொருள், நியாய விலை கிடைக்கிறது. இந்த விஷயம் சொல்லிட்டுனா இந்தியாவில் வந்து எத்தனை வீடு இருக்கு அத்தனை வீட்டுக்கும் ஆர்சம் பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்சம் பொருள் கிடைக்கும் போது மற்றொரு கம்பெனிக்கு மோசமான ஒரு கொடுக்கவே முடியாது. அந்த ஒரு டைம் வந்துடும். அந்த டைம் வரும்போது நீங்கள் எந்த லெவலில் இருக்கும், உங்கள் மக்கள் எந்த லெவலில் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதம் எவ்வளோ இன்கம் வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அதான் சொல்றது. வேற எந்த வேலையும் இருந்தாலும் அதோட மார்க்சியம் கம்பேர் பண்ணது அது ஒன்றும் அல்ல, சிம்பிளி ஜீரோ. ஸோ வி ஆல் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது பாருங்க 2007 வந்து ஜாயினிங் கிட்டு. அப்போ அந்த டைமில் வந்து ஆர்எஸ்எம்ல மெம்பர்ஷிப் இருக்குன்னா கிட்டு தான் வாங்கணும். அந்த டைமில் முக்கியமானது வந்து 3 பேண்ட் 3 ஷர்ட் பேசியிருந்தாங்க, இல்லைக்கு சூட்டில் இருந்திருந்தாங்க. இந்த பாண்டு ஷர்ட் வாங்கும்போது லேடிஸ் கேட்குவாங்க, சார் நம்ம வீட்டில் வந்து பாண்டு போடுறது யாரும் இல்லை சார், என்ன பண்ணுறது? அப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து gift மாதிரி கம்பெனி கொடுக்கறது, உங்களுக்கு வந்து கோடிபதி ஆகிறதுக்கு லைசன்ஸு, நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறனால கம்பெனி கொடுக்கறது gift இல்லையா? நம்ம ஒரு ஹவுஸ் வார்மிங் போகும்போது gift வாங்கிட்டு போகிறது, உங்களுக்கு என்ன gift வேணும்னு கேட்டு தான் கேட்குறது அப்படியா? நமக்கு புரிஞ்சதை நம்மளை வாங்கிட்டு போவாங்க, நமக்கு பிடிச்சதான் நான் கிஃப்ட் வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஆர்சிஎம் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது அந்த டைமில் கம்பெனியோட ப்ராடக்ட் தான் கொடுத்துருந்தாங்க கம்பல்சரி. நான் வந்து ஜாயினிங் கிட்டு வாங்குற டைமில் 2005 1500 ரூபா கொடுத்து அங்கே வாங்கினாங்க. அது வந்து ஸ்டிச்சிங் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து மறுபடியும் 600 ரூபா தேவைப்படும். நான் வந்து ஸ்டிச்சே பண்ணல, அதை அப்படியே வச்சாங்க. ஓப்பன் கூட ஓப்பன் பண்ணி பார்க்க கூட இல்லை. 6-8 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்க, அந்த டைமில் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது 6%. 2007க்கு அப்புறம் கிட்டுக்கும் ரீபர்ச்சேஸுக்கு 7% ஆயிடுச்சு. இன் 2009 ஆட்டா ஆயிலுக்கு வந்து 7%, மற்ற எல்லாத்துக்கும் 8% ஆச்சு. இப்போ எவ்வளோ ஆச்சு? நவ் இட் இஸ் இன் ஹியூஜ் மார்ஜின். யூ காண்ட் இமேஜின். ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரேடருக்கு வந்து இவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியவே இல்லை.
அதாவது நான் எஃப்எம்சிஜிக்கெல்லாம் வந்து 2% எக்ஸ்ட்ரா வருது. ஈசால், நம்ம ஃபுட்வேர், பேக், ட்ரெஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 10%. 6 மாதம் உங்களோட செயல் வந்து 2 லட்சத்துக்கு மேலே மெயின்டைன், அதாவது 6 மாதத்துக்குள்ள டோட்டல் செயல் வந்து உங்களுக்கு 12 லட்சத்துக்கு மேலே வந்தால் 1% இன்சென்டிவ், 25 லட்சத்துக்கு மேலே வந்தால் 1.5% இன்சென்டிவ். ஸோ பாருங்க, கீசோலுக்கு வந்து 10%, அது இன்சென்டிவ் கிடைச்சா 1.5%. அப்புறம் 3 மாதத்தில் குவார்ட்டர்லி உங்களோட பர்ச்சேஸ் வந்து 10%க்கு மேலே வந்துச்சுன்னா இன்னொரு பர்சன்ட். ஸோ எவ்வளோ ஆச்சு? 11.5, 12.5, 13.5%, 13.5% வரைக்கும் பியூசி கமிஷன் மட்டும் வாங்குறதுக்கு. நம்ம டீமில் நிறைய பேர் 5 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுற நிறைய ஷாப்பு காமராஜ் சார் டீமில் இருக்குது. எத்தனை எத்தனை ஷாப் இருக்குது காமராஜ் சார்? 5 லட்சத்துக்கு மேலே மந்த்லி அவரே சேல் பண்ணுற நம்ம வண்டர்வேல் இருக்கும், பாபு சாரோட கடை இருக்குது. அந்த மாதிரி எத்தனை கடை இருக்கு டோட்டல் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட ஒரு 10 கடை இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ கேரளாவில் வந்து சார் 16 சார். 16 கடை இருக்கு பாருங்க. 300 கடை இருந்தால் 16 கடை மட்டும்தான் இங்கே இப்படி சேல் பண்ண. ஏன்னா சார் மற்றவங்களை வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட பணம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டுனா கஸ்டமர் பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் கூட உங்களுக்கு வந்து சேல் எடுக்கலாம். அதுதான் கம்பெனி பண்ணுறது பாருங்க. இப்போ அந்த அண்டர்வேர்ல்டு பிரைம் அதில் பார்க்கும்போது என்ன இருக்கு? ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் தேர். நம்ம டீமில் 100 பேர் இருக்கு. அந்த 100 பேர் வரும்போது அவருக்கு ஏற்பட்ட ஸ்லிப்பர் இருக்கு, செப்பல் இருக்கு, ஷூ இருக்கு, ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பர்ச்சேஸ் ஜாஸ்தி வந்துடும். ஸோ தட் இஸ் த ஆப்ஷன். நம்ம என்ன பண்ணணும்? வி ஷுட் இன்வெஸ்ட் மோர் இன் த அவுட்லெட். ஓகே, ஆர்சிஎம், வாட் ஆர்சிஎம் இஸ் கோயிங் டு கிவ். நம்ம ஒருத்தர் ஆர்சிஎம்க்கு இன்வைட் பண்ணும்போது, ஒருத்தர் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது அதில் என்னென்ன கிடைக்கும் அதை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறது என்ன புரியுது தெரியல. எல்லாரும் என்ன சொல்ல தெரியுமா? போன மாதம் எல்லாம் வந்து நம்ம குக்கிங் ஆயிலுக்கெல்லாம் வந்து விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? கேரளாவில் வந்து ஜாஸ்தி வெளிச்செண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. ஓணம் டைமில் வந்து வெளிச்செண்ணெய்க்கு விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ஆர்சிஎம் நீங்கள் ஹெல்த் கார்டு கம்மி ரேட்டில் கிடையாது யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு தான் நிறைய பேர் இந்த எண்ணெய் விற்றாங்க. ஸோ அப்போ மக்கள் என்ன பார்க்குவாங்க? தட் ப்ரைஸ் சேஞ்ச், கம்மி ரேட்டில் கிடைக்கிறது, அந்த ஒரு ஐடியா தான் அவருக்கு வரும். அது மட்டும் ஆர்சிஎம் கொடுக்கறது. ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் எதுனா கிடைக்கிறத பாருங்க ஆர்சிஎம்ல. வாட் டஸ் ஆர்சிஎம் ஆஃபர்? ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட். ஆர்சிஎம்ல இப்போ நான் சொன்ன அந்த டீ தூள் பாருங்க, 300 ரூபா போட்டிருக்கு. நீங்கள் ஆர்சிஎம் மெம்பர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 244 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ 56 ரூபா டிஸ்கவுண்ட் வருது. இந்த மாதிரி அந்த டீ தூள் நம்ம ஆர்சிஎம்ல வாங்காமல் வெளியில் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வாங்கினா 386 ரூபா, அது 3 ரோஸ். நீ அதோட இன்னும் கொஞ்சம் ப்ரீமியர் குவாலிட்டி இருந்தால் அதுக்கும் ஜாஸ்தி ஆகும். கொஞ்சம் நார்மல் ஆர்டினரி குவாலிட்டி, லோ குவாலிட்டி வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். பட் ஆர்சிஎம் கொடுக்குற மாதிரி பியூர் அண்ட் ஹெல்த்தி அந்த பொருளை பற்றி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து ஆர்சிஎம் மெம்பர்ஷிப் எடுக்குவாங்க. இந்த டிஸ்கவுண்ட் கூட கிடைக்கும் போது எவ்வளோ அவருக்கு செலவு கம்மியாகுது. தென் ஃப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்ரி 6 months. நீங்கள் வந்து ஆர்சிஎம்ல ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இன் ப்ரொப்போர்ஷன் டு யுவர் பர்ச்சேஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு 100 பிவியிலிருந்து 1499 பிவி வரை பண்ணினா டோட்டல் 6 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ பிவி பண்ணுவாங்க அதோட 12% கிடைக்கும். அதுக்கப்புறம் 1500, 2500, 5000 அந்த மாதிரி எத்தனை பிவி நீங்கள் 6 மாதம் ரெகுலர் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பொருள் கிடைக்கும், ஃப்ரீயாக பொருள் கிடைக்கும். நம்ம டீமில் வந்து எத்தனை பேர் மெம்பர்ஷிப், அத்தனை பேருக்கு அது சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் இல்லாமல் வந்து வேறொரு கடையிலேருந்து வாங்கும்போது அவருக்கு யார் ஒரு பைசா கூட கொடுக்கறது இல்லை. 6 மாதம் இல்லை 1 வருஷம் கழிஞ்சாலும் 1/2 கிலோ சர்க்கரை கூட யாரும் ஃப்ரீயாக கொடுக்கறது இல்லை. நீங்கள் எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருள் கிடைக்கும். பாருங்க, 10,000 ரூபா பொருள் கூட நிறைய பேர் இப்போ கூட ஃப்ரீயாக வாங்கிட்டே இருக்கு. ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எவ்ரி மந்த், எவ்ரி 6 months. அதுவும் ஆகளுக்கு தெரியல. கேஷ் ரிவார்ட் 10,000 பிவிக்கு மேலே நீங்கள் பண்ணும்போது 10,000க்கு 3,000 பிவி உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் ப்ளஸ் கேஷ் அவார்டு கிடைக்குவாங்க. ஒரு 6 மாதத்துக்கும் 3,000 ரூபா அப்படி சொல்லும்போது ஒரு வருஷம் 6,000 ரூபா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 500 ரூபா நீங்கள் வந்து ஒரு பேங்கில், சாரி, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுற மாதிரி
எவரி மந்த் நீங்கள் வாங்கும்போது ஐநூறுரூவா ஐநூறுரூவா கம்பெனி உங்களுக்காக சம்பாதிச்சு கேஷாக ரிவார்ட் பண்ணுவாங்க. ஃபியூல் ப்ராடக்ட்டு அப்புறம் கிடைக்கும். நீங்கள் உங்களில் வந்து 25,000 50,000 அப்படி பண்ணும்போது அதுக்கு ப்ரொப்போர்ஷனாக வந்து கேஷ் அவார்டு கூட ஜாஸ்தி வந்துடும். சேல்ஸ் மார்ஜின் அதான் நான் சொன்னேன், டிபிஎம்ஆர்பி டிஃபரன்ஸ். நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்கி சேல் பண்ணும்போது சேல் மார்ஜின் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு மட்டும் பொருள் வாங்கிட்டா நமக்கு இன்கம் வரதில்லை இல்லையா? டீ தூளில் நம்ம 300 ரூபா போட்டிருக்கு, 244 ரூபாய்க்கு வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பணம் வரதில்லை இல்லையா? ஏன்னா அந்த டீ தூள் நம்ம வாங்கும்போது இனியும் 2 வாங்கிட்டு வாங்க. பக்கத்து வீட்டுக்காருக்கு இந்த கூப்பிட்டு ஒரு டீ கொடுத்துட்டு அவர் சொல்லுங்க, நீங்கள் வெளியில் வாங்குறது டீ தூள் வந்து 386 ரூபா, அது வந்து வெளிநாட்டு கம்பெனி பொருள், இது நம்ம இந்தியன் கம்பெனி பொருள் 300 ரூபா தான் இருக்கு, 86 ரூபா உங்களுக்கு லாபம் வருது, எவ்ரி மந்த் நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கோங்க. நம்ம நியூஸ் பேப்பர் கொடுக்குற ஆளுகள், பால் கொடுக்குற ஆளுகள், அந்த மாதிரி நிறைய கான்ட்ராக்டர்கள் நிறைய பேர் இருக்கு. வீட்டுக்கு ஒரு டீ தூள் அந்த மாதிரி நம்மளே கொடுக்கலாம் அப்படி சொன்னா கூட, இது ஒரு வாட்டி டீ சாப்பிட்டுட்டு யாரும் இது நல்லா இல்லைன்னு சொல்லாது. ஆல் வில் அக்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் மார்ஜின் உங்களுக்கு சேல் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இம்மீடியட் இன்கம் தேவை இருந்தால், சேல் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் அது ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குட்டோட டார்கெட் எழுதுங்க. அந்த டைமில் கேரளாவில் ஒரு யங் கேர்ள், அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். அவர் ஒரே நாளில் 780 என்ன சொல்ல குட் நூடுல்ஸ் சேல் பண்ணியாச்சு. ஸோ யாருக்கு பணம் வேணானாலும், இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி ஹெசிடேஷன், டூ சேல்ஸ். இப்போ நம்ம டீமில் நிறைய பேர் அந்த மாதிரி பணம் தேவைப்பட்டு இருக்கும். ப்ரொமோட் பண்ணுங்க சேல்ஸ். சேல்ஸில் வந்து நல்ல மார்ஜின் கிடைக்கும். நம்ம ஒரு க்ளோவ் எல்லாம் சேல் பண்ணும்போது ஸ்ட்ரைட் 100 ரூபீஸ் மார்ஜின். நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாக இருக்கும். சென்னை மாதிரி டவுனில் எல்லாம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம க்ளோவப்பை கொஞ்சம் டெமோஸ்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பேசி நீங்கள் கொடுத்துட்டுனா ஒரு பீஸுக்கு 100 ரூபா வரும் சார். அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு ஒரு நாளைக்கு 100 க்ளோவ் ஈஸியாக நமக்கு சேல் பண்ணலாம். 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வேறு எங்கே போகிற தேவையில்லை. பாருங்கள், 100 ரூபா 200 ரூபா 300 ரூபாய்க்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் வந்து கஷ்டப்பட்டு மக்கள் வேலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னால் ஆளுகள் கவனிக்கிறதே கிடையாது. ஸோ ஷாப் பேஸ்டு கமிஷன், ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 50,000 ரூபா பொருள் எடுத்து ஒரு 5,000 ரூபா செக்யூரிட்டி கொடுத்து நமக்கு ஒரு கேஎஸ்ஓ ஸ்டார்ட் பண்ணலாம், கீசோல் அவுட்லெட். அது கூட பெரிய அட்வான்டேஜ். ஒரு வீட்டில் வந்து கீசோ ப்ராடக்ட் மட்டும் வச்சு பக்கத்து ஒரு 25 40 வீட்டுக்கு வந்து லேடிஸ் தேவைப்பட்ட மட்டும் பொருள், அதாவது இண்டிவேட் வாஷ், நம்ம சானிட்டரி நாப்கின், லாஞ்சரிஸ், அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தா கூட ஒரு என்ன சொல்ல கெசட்டட் ஆஃபீஸர் வாங்குறதா பணத்தை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். கேஎஸ்ஓ கீசோல் அவுட்லெட். ஸோ அதுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு 3 லட்சத்துக்கு மேலே 1% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். 5 லட்சத்துக்கு மேலே வந்துட்டுனா 6 மாதத்தில் 5 லட்சத்துக்கு மேலே 1.5% கிடைக்கும். ஸோ நான் சொன்னேன் 13% கமிஷன் கமிஷன் பியூசி கமிஷன் மட்டும் கிடைக்கும். அதுக்கு வந்து கேஎஸ்ஓ ஆளுகளுக்கு வந்து டிப்போ போகிற தேவையில்லை. ஆன்லைன் ஆர்டர் போடுவேன்னா பொருள் வந்து வீட்டுக்கு வந்துடும். கொரியர் தான் எடுத்துகிட்டு வருது. ஸோ காலை 9 மணி இருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணிக்குள்ளே தான் வரும். நைட்டில் எங்கே போகிறது டிஸ்டர்பன்ஸ் இல்லை. படித்தவங்களா படிக்காதவங்களா யார் இருந்தாலும் வீட்டிலே இருந்து கீசோல் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிக்கலாம். ஏன் சார் சொல்லிக் கொடுக்கலாம்? இந்தியாவில் எத்தனை சொல்ல கேஎஸ்ஓ ஜாஸ்தி கேஎஸ்ஓ இருக்கிறதா ஊர் எத்தனை கேட்டால் கேரளா. நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கறது ஆள் இல்லை. நம்ம தெரிஞ்சு நம்ம டீமில் சொல்லிக் கொடுத்தா மட்டும், இந்த வாய்ப்பு சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 50,000 ரூபா ஒன்றும் விஷயம் கிடையாது சார். 60,000 ரூபா போட்டு ஒரு மாதம் 10,000 சம்பதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னால் எத்தனை பேர்? 1000 பேர் கேஎஸ்ஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராகும். சொல்லிக் கொடுக்கணும் சார், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டுமல்ல, பியூசி இப்போ வந்து வண்டர்வெல் குக்கு, வண்டர்வெல் ப்ரைம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய இட்ஸ் அ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் இப்போ வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சர்வே பண்ணும்போது தே ஆர் ஃபைண்டிங் இட் இஸ் ஈஸி, சேஃப் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக். அப்படிதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் கோயிங் டு பி ஃபினிஷ்ட். 2 பாக்கெட் பால் தேவை இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட் லோட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாமார்ட் இப்போ சென்னை மாதிரிலாம் சிட்டிலெலாம் இன்னொன்று இருக்குன்னு பிளிங்கிட். பிளிங்கிட்னா பிளிங்க் அப்படின்னா கண்ணை அப்படியே மிளிக்கிறது. அந்த டைமுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டுனா அந்த கண்ணை மிடிக்கிற டைமில் வந்து பொருள் உங்களை வீட்டில் வந்துடும். அந்த மாதிரி 2 பாக்கெட் பால் ஆர்டர் பண்ணால் கூட அப்போ கூட அது ஃப்ரீ டெலிவரியில் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அப்படி ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எந்த கடையிலும் ஆள்களுக்கு போகலாம்.
ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி பெரிஸ்ட். நம்ம அதை எதிர்பார்க்கணும். ஆர்சிஎம் இஸ் a direct selling opportunity. கிரியேட் a customer base. அவர் எங்க போனாலும், எந்த ஊருக்கு போய் பொருள் வாங்கினாலும், அவர் வாங்கும்போது அதோட பணம் உங்களுடைய என்ன சொல்றது, ப்ரொபோர்ஷன் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ சென்னையில் ஒரு பெங்காலி இருக்கு, அவன் வேலை பார்த்துட்டு இருக்கு. அவன் இங்கே மெம்பர்ஷிப் எடுத்துட்டு அவர் ஊருக்கு அந்த நம்பர் கொடுத்து அவர் ஊரில் கொஞ்சம் பேர் பொருள் வாங்குவாங்க. அப்புறம் பார்க்கும்போது அங்கே ஒரு டீம் உருவாச்சு. அங்கே ஒரு அவர் ஒரு கடை ஓப்பன் பண்ணாச்சு. அங்கே கடையில் நடக்கிற வியாபாரத்தோட வருமானம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமே. அதான் இப்போ கமலா சார் பண்ணியிருக்கு இல்லையா? ஒரிசால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் டேர்ன் ஓவர் வந்துட்டு இருக்கு. அந்த டேர்ன் ஓவரோட பணம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. எப்போ ஒரு வாட்டி போக வேண்டியதா, ஜெய்ஆர்சிஎம் சொல்ல வேண்டியதா, அங்கே டீம் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டீம் டெவலப் பண்ணலாம். சவுத் இந்தியா மக்கள் வந்து இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு. ப்ரமோட் ஆர்சிஎம். யாரை பார்த்தாலும் சொல்லுங்க சார். நம்ம சொல்ல முடியாது யாரு உங்களோட பிஸ்னஸ் பெரிய லெவல் எடுத்து போடுவாங்க. ஸோ டோன்ட் ஹாவ் இன் ஹெசிடேஷன். யாரை பார்த்தாலும் சொல்லுங்க. ஓகே. ஷோ ஷோ பேஸ்டு கமிஷன், கமிஷன் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ். நம்ம டீம்லேயே பிவி உருவாக்குறது, அதில் வந்து எப்படி கமிஷன் வருதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2%, 2.5%, 22 வரைக்கும் வருது. தென் மந்த்லி போனஸ் அண்ட் ஆனுவல் போனஸ். போனஸ் யாருக்கு கிடைக்கிறது? ஓப்பனராக டெபோ லெவலில் இருந்தால் அவருக்கு கம்பெனி போனஸ் கொடுக்குவாங்க. இந்த போனஸ் வாங்குறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. அது கூட எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சார் ஜாயின் பண்ணால் அதே மாதத்தில் ஓப்பனருக்கு வர முடியும். 70,000 பிவி பெரிய விஷயம் கிடையாது. ஒரே மாதத்தில் 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் பொருள் சேல் பண்ணுறாங்க சார் நிறைய பேர். ஸோ 70,000 பிவி நம்ம ஜாயின் பண்ணி நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவரெல்லாம் ஜாயின் பண்ண வச்சு அவரெல்லாம் வீட்டில் வந்து ஹோம் மீட்டிங் பண்ணி அவருக்கெல்லாம் பொருள் கொடுத்து, அப்படி ஒரே மாதத்தில் கூட நிறைய பேர் ஓப்பனர் லெவலுக்கு வருவாங்க. ஓப்பனர் லெவலுக்கு வரும்போது கம்பெனியோட மந்த்லி டேர்ன் ஓவரோட ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இந்த லெவலுக்கு கமிஷன் போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போது ஆனுவல் போனஸ், மந்த்லி போனஸ், எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிறாங்களோ அதே அமௌண்ட் வந்து மந்த்லி போனஸாக எடுத்து வைக்குவாங்க. நான் வந்து 20 வருஷம் ஏர்ஃபோர்ஸ் வேலை பார்த்தேன். எவ்ரி மந்த் ஐ கோட் சேலரி. பட்டு நான் ரிட்டையர் பண்ணும்போது எனக்கு எதுவும் சம்பாத்தியம் இல்லை. பிகாஸ் நமக்கு தெரியும் சம்பளம் கிடைச்சா எல்லாம் செலவாகுது. ஸோ அது தெரிஞ்சு தான் கம்பெனி வந்து இந்த போனஸ் ஒரு வருஷம் கம்பெனியே பிடிச்சு வைக்குவாங்க. தென் தே வில் பே அட் த லாஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு பணம் கிடைக்கும் போது நிறைய பேர் அதில் வந்து வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் வாங்க, சில பேர் வண்டி வாங்க, சில பேர் காருக்கு அட்வான்ஸ் கொடுக்குவாங்க, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உலகத்தில் எந்த கம்பெனியும் பண்ணவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நெட்வொர்க் மார்க்கெட் இப்படி சொல்லும்போது டீமில் இருக்கிற வியாபாரம் பேசிஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கம்பெனியோட டேர்ன் ஓவர் பேஸ் செய்து கொடுக்குற மாதிரி. ஸோ அதான் சொல்கிறது, ஆர்சிஎம் எந்த அளவுக்கு வளருமோ அதை வளரும் போது ஆர்சிஎம்மில் லைவாக இருக்குமா அவருக்கு ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி எல்லாம் அத்தனை மோடிஃபிகேஷனும் கம்பெனி பண்ணுறது. ஸோ வாட் ஆல் ஆர்சிஎம் கிவ்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியணும். போனஸ், டார்கெட் ஆஃபர்ஸ், கொடுக்குற ஆஃபர்ஸ் இதெல்லாம். அண்ட் இந்த ஒரு கிராஃப் நம்ம கொஞ்சம் தெரியணும். எப்படி ஆர்சிஎம்மில் இன்கம் வருது? இட்ஸ் அ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிரின்சிபிள். இனிஷியலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எஃபர்ட் ஜாஸ்தி இருக்கும். டைம் ஜாஸ்தி செலவு பண்ணணும். சில டைமில் நம்ம மீட்டிங்காக, பொருள் வாங்குறதுக்காக எல்லாம் போகும்போது கையில் பணம் செலவு பண்ணணும். ஸோ இனிஷியலி த ஒர்க் இஸ் மோர். ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது வாட் இஸ் ஒர்க்? டைம், யுவர் நாலேஜ் அண்ட் யுவர் எஃபர்ட், இது 3 சேரும்போது தான் ஒர்க் ஆகுது. ஸோ இனிஷியலி யுவர் ஒர்க் வில் பி மோர் அண்ட் யுவர் ரிட்டர்ன் வில் பி லெஸ். போக போக நீங்கள் வந்து ஆர்சிஎம்மில் எத்தனை பழகுமா, நீங்கள் எத்தனை எஃபர்ட் அந்த மாதிரி இட்டுட்டு இருக்குவாங்க. ஸ்லோலி 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 யுவர் ஒர்க் வில் ரெடியூஸ் அண்ட் இன்கம் வில் இன்க்ரீஸ். அண்ட் பாயிண்ட் வில் ரீச். நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். போன மாதம், அதாவது ஜூலை 29ஆம் தேதி நான் வீட்டிலேருந்து கிளம்பினேன். நானும் என்னோட பையன், ஒய்ஃப், நாங்கள் 3 பேரும் வெளிநாட்டுக்கு போனோம். ஸ்வீடன். 29th ஜூலை. சாதாரணமாக வந்து மந்த் எண்டில் வந்து நம்ம எங்கேயும் போகிறதில்ல. பட் பிளானிங் அப்படி இருந்தாங்க.
அண்ட் ஐ கேம் பேக் ஆன் 21st ஆகஸ்ட். ஆல்மோஸ்ட் 24 நாள் ഞാൻ வெளியிருந்தாங்க. அண்ட் ஆகஸ்ட் மாசத்துல த பிக்கஸ்ட் எவர் பிஸ்னஸ் ஹேப்பன்ட் இன் மை டீம். நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பிஸ்னஸ்காரன் ஒரு கடை வச்சுட்டு ஒருத்தர் வந்து கடை பூட்டி மூடிட்டுட்டு 24 நாள் வெளியே போயிட்டுனா அவருக்கு வருமானம் கிடைக்குமா? அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பிரின்சிபிள். ஸோ நம்ம வந்து சும்மா ஆர்சிபிக் மெம்பர்ஷிப் அப்படி இல்லை. புட் யுவர் பெஸ்ட். வாட் எவர் நாலேஜ் யூ ஹாவ், வாட் எவர் டைம் யூ ஹாவ், வாட் எவர் மணி யூ ஹாவ், இன்வெஸ்ட் இன் ஆர்சிஎம். மேக் அ ஸ்ட்ராங் டீம், டெவலப்பிங் டீம், க்ரோயிங் டீம். அதான் டிசிஸா சொல்றாங்க. உங்களுக்கு பணம் கிடைக்கிறது பார்க்க தேவையில்லை, உங்களை பின் லெவல் பார்க்க தேவையில்லை. மேக் அ சிஸ்டம் விச் வில் க்ரோ கண்டினியூஸ்லி. எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னா, இஃப் யூ ஆர் லீடர்ஷிப் இஃப் எஃபெக்டிவ், activities to grow your business will happen in your absence also and it will grow. அந்த மாதிரி ஒரு டீம் உருவாக்குறது வரைக்கும் நீங்க வந்து ரெஸ்ட் பண்ணக்கூடாது. கீப் புட்டிங் யுவர் பெஸ்ட். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் ஒன் டே லைக் திஸ் நீங்க வந்து எது பண்ற தேவையில்லை, ஆர்சிஎம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், இப்போ ரூபாந்தர யாத்திரா செப்டம்பர் 16 பில்வார ஸ்டார்ட் ஆச்சு. 17,000 கிலோமீட்டர், 17,000 கிலோமீட்டர். அந்த இது என்ன சொல்றது, செலிப்ரேஷன் ஜேர்னி முடிச்சு அங்கே வரும்போது அதுக்குள்ள வந்து இந்தியாவில் ஃபுல்லு ஆர்சிஎம் 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 அப்படின்னு வைப்ரேஷன் வந்துட்டே இருக்கும். எவ்ரிவேர் people will be rushing to join to RCM. All big people are joining in our celebrations. Ministers, celebrities அவரெல்லாம் சொல்லி மீடியாஸ் எல்லாம் வந்து நிறைய ஆர்சிஎம்ஐ பற்றி வெளியே ஒரு ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும். அண்ட் இட் வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட். அது என்கேஷ் பண்ணோம்னா வி ஷுட் பி லைவ் இன் ஆர்சிஎம். லைவ் மீன்ஸ் அது என்ன நடக்கிறது தெரியணும், அது எல்லாருக்கும் சொல்லி யூ மேக் யுவர் டீம் ஆஸ் பிக் ஆஸ் பாசிபிள். உங்களால் எத்தனை பேரை ஜாயின் பண்ண வைக்க முடியுமா, உங்களால் எத்தனை பேருக்கு பொருளை பற்றி சொல்லிக் கொடுக்க முடியுமா, எத்தனை பேரை ஒரு மீட்டிங் உட்கார வைக்க முடியுமா, புட் யுவர் பெஸ்ட். அண்ட் இன் 5 years யூ வில் சி வண்டர்ஸ். ஆஃப்டர் 5 years யூ கேன் சிம்பிளி என்ஜாய். அண்ட் ஹவு டு அச்சீவ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோத். சீக்கிரமா வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? க்ரோத் அப்படின்னா உங்களோட டீமில் டிவி ஜென்ரேட் ஆகணும், பர்ச்சேஸ் வால்யூம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன் மெத்தட் இஸ் நியூ ஜாயினிங், புது ஜாயினிங். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு என்ன தேவை இருக்கோ அது ஆர்சிஎம் இருக்கு அப்படி சொல்லி கொடுக்கணும். சில பேர் வந்து ஆர்சிஎம்க்கு வர்றதுக்கு அவருக்கு வியாதி இருக்கு, அதனால. ஸோ வியாதியை சுகப்படுத்துறதுக்கு ஆர்சிஎம்ல என்னென்ன பொருள் இருக்கு? சப்ளிமெண்ட்ஸ், காமா ஒரிஜினல், மது சையம், அந்த மாதிரி எல்லாம். சில விவசாயிகளை பார்த்தா அவர் வந்து ரொம்ப அழகிட்டு இருக்கும், எனக்கு வந்து லாஸாக வந்துட்டு இருக்கு, லாஸ்க்கு மேலே லாஸ் வந்துட்டு இருக்கு, நான் வந்து லோன் எடுத்திருக்கேன் இதுக்கு. யூ ஹாவ் டு சஜஸ்ட் ஹரித சஞ்சீவினி. நீங்கள் ஒரு பெயிண்டரை பார்க்கும்போது, கான்ட்ராக்டரை பார்க்கும்போது ஆர்சிஎம்ல பெயிண்ட் இருக்கு, அந்த பெயிண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லிக் கொடுக்கணும். ஓ, கீசோல் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் ஓட் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மாதிரி நியூட்ரி சார்ஜ், இதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் வி ஷுட் லேர்ன். ஸோ ஒருத்தரை பார்க்கும்போது அவருக்கு என்ன தேவை இருக்கு அது நம்ம தெரிஞ்சு அவருக்கு சொல்லிக் கொடுத்தா 100% பீப்புள் வில் ஜாயின் இன் ஆர்சிஎம். நான் சொன்னேன் லாஸ்ட் மந்த், போன மாதம் 10,903 10,903 புது ஜாயினிங் என்னோட டீமுக்கு வந்துருச்சு. த பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் ஜாயினிங் இன் எ மந்த். செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ஆக்டிவேஷன் ஆஃப் டெர்மினேட்டட் ஐடி. இதில் வந்து ஆர்சிஎம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எத்தனை பேர் ஆயிடுச்சா அவருக்கு எல்லாருக்கும் வந்து டெர்மினேட் ஐடி நிறைய இருக்கும். இப்போ நம்ம வந்து 64 பேர் இருக்கு. இதில் ஆர்சிஎம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயின எத்தனை பேர் இருக்கு? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? தோஸ் ஆர் இன் ஆர்சிஎம் ஃபார் மோர் தேன் 1 year, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆர்சிஎம் வந்துச்சு ஆகி அப்படின்னா எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஆல் ஆஃப் யூ வில் ஹாவ் டெர்மினேட்டட் ஐடிஸ் இன் யுவர் டீம். ஏன் டெர்மினேட் ஆன? அவர் வந்த டைமில் ஆர்சிஎம் பற்றி அவருக்கு தெரிஞ்சது. தே தாட் எஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் பண்ணி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன ஆர்சிஎம் நடக்குது அவருக்கு தெரியல. இப்போ நம்ம ஆறு பார்த்தாலும் நம்ம டீமில் வந்து நிறைய பேர் ஆர்சிஎல் வந்திருக்கும், டெர்மினேட் ஆயிடுச்சு. அவரை நான் கூட்டிட்டு வரல, அதனால எனக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பட் ஹவு டு மேக் தம் ஆக்டிவ், யூ அப்ளை த பிரின்சிபிள். அவரை காண்டாக்ட் பண்ணணும், அவருக்கு ஒரு நல்ல அவுட்லேக்கு கூப்பிடுங்க, அதர்வைஸ் ஒரு மீட்டிங்குக்கு கூப்பிடுங்க, அதர்வைஸ் அவரே உங்களோட வீட்டுக்கு கூப்பிடுங்க. லாஸ்ட் ஆப்ஷன் அவரோட வீட்டுக்கு பொருள் எடுத்துட்டு போங்க. எப்படி இருந்தாலும் அப்படி கூப்பிடும் போது என்ன பண்ணணும்? சாதாரணமாக வந்து என்ன சொல்லுவாங்க,
ஹலோ, நான் வந்து உங்கள அப்ளை ஆர் சிம்பிள் அப்போ சொன்னால் அவருக்கும் பிடிக்காது. ஜெயக்குமார் சார் என்ன சொல்லணும்? அவரை கூப்பிட்டு சொல்லணும், சுரேஷ் சார் வணக்கம், நான் வந்து ஆர்சிபில் வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நான் பார்க்கும்போது நீங்களும் என்னோட டீமில் தான் இருக்கிறது. என்னோட டீமில் ஒரு மாதம் 20 கோடி வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, 20 லட்சம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, 2 லட்சம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. என்னோட டீமில் அத்தனை பேருக்கு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு. நான் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் வருமானம் கிடைக்கிற மாதிரி இல்லை, உங்களை ஐடி டெர்மினேட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய மாதிரி சொல்லி கொடுக்கறது நம்மளால முடியல. இட் இஸ் அவர் மிஸ்டேக். ஸோ அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இன்வைட் பண்ணுங்க. நம்ம பக்கத்து நல்ல ஒரு ஆர்சிமர் கடை இருக்கு, 7G வண்டர்வேலுக்கு வாங்க, அல்ல திருவள்ளூர் வண்டர்வேல் கியூக்குக்கு வாங்க. நல்ல ஒரு அவுட்லெட் எங்கே இருக்கு அங்கே அவருக்கு வர டைம் நீங்கள் கூப்பிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அவுட்லெட்டுக்கு போகும்போது ஒருத்தருக்காக போகிற தேவையில்லை. டேக் அப்பாயின்மெண்ட். ஒரு ஆள் புதன்கிழமை காலை ஒருத்தர் 10 மணிக்கு வருவாங்க, ஒருத்தருக்கு 12 மணி டைம் கொடுங்க, ஒருத்தருக்கு 2 மணி டைம் கொடுக்க, ஒருத்தருக்கு 4 மணி டைம் கொடுங்க. யூ பி தேர் இந்த அவுட்லெட். ஒரே நாளில் 10 பேருக்கு வந்து உங்களுக்கு டெர்மினேஷன் கிளியர் பண்ணுறான். என்ன பண்ணணும் டெர்மினேட் ஒழிவாக்குறதுக்கு? அவர் கடைக்கு வந்தால் பொருளை காமிச்சு கொடுத்து அவர் யூஸர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவோம், ஓ இதெல்லாம் வந்துடுச்சா, இதெல்லாம் எப்படி இருக்கா எனக்கு தெரியல. ஸோ தே டோன்ட் நோ, ஜஸ்ட் அப்டேட் தம். சிம்பிளி பீப்புள் வில் ஜாயின், ஆக்டிவேட் தர் ஐடி. 1000 ரூபா பொருள் சிங்கிள் பில்லு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல் த டெர்மினேட் ஐடிஸ் வில் பி கெட்டிங் ஆக்டிவேட்டட். ஸோ இன்னைக்கு கூட நான் வந்து டெர்மினேட் ஐடி கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ பிவி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐடி டெர்மினேட் ஐடி ஆக்டிவேட் பண்ணலாம். இன்க்ரீஸ் யூசேஜ், பொருளை பற்றி சொல்லி கொடுத்துட்டுனா நிறைய பேர் பொருள் யூஸ் பண்ணாங்க. டெய்லி புது புது பொருள் வந்துட்டே இருக்கு. நேற்று கூட பார்த்தா நம்ம பில்வாரியில் டிசி சார் என்ன சொல்லுது, வால்பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கு இல்லையா? நமக்கு வந்து வீட்டில் கடையில எல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம் வால்பேப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள் வந்துட்டே இருக்கும். வாட் எவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர். நம்ம டீமில் ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது 2000 ரூபா பொருள் வாங்கினாங்க. பட் நம்மளும் இத்தனை குட் மார்னிங் குட் நைட் எல்லா செக்மெண்ட்டும் இருக்கு. கடை எத்தனை பேர் வச்சிருக்கு, அவரெல்லாம் வந்து பொருளை பற்றி நல்லா தெரியணும். கடைக்கு யாரும் வந்தாலும் சரி, அவருக்கு தேவை பொருள் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பொருள் வேண்டாவா, இந்த பொருள் வேண்டாவா, இது இப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் அவர் வந்து வாங்குவாங்க. ஸோ இன்க்ரீஸ் யூசேஜ் பை கிவிங் ப்ராடக்ட் நாலேஜ். சேல், நான் முதல்ல சொன்னேன், சேல் பண்ணுறதுக்கு யார் தயார் இருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் எப்படின்னா, அவரை வந்து ப்ரொமோட், ஒரு மீட்டிங் நடக்கும்போது யார் நல்லா சேல் பண்ணுவாங்க அவருக்கு பாராட்டணும், அவருக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும். ஸோ அது பார்க்கும்போது இன்னொருத்தருக்கு எஸ் நானும் சேல் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அண்டு யாருக்கு இன்கம் தேவை இருக்கு அவருக்கு சேல் டெக்னிக்ஸ் பண்ண கொடுங்க. தென் டார்கெட்ஸ், கம்பெனி கொடுக்குற டார்கெட்ஸ், டீம் கொடுக்குற டார்கெட், லீடர்ஸ் கொடுக்குற டார்கெட். அப்படி இருந்தால் அது கூட இப்போ கன்சிஸ்டன்சி வந்து கம்பெனியை கொடுக்குறது எப்போ இருக்கிறது டார்கெட். ஸோ அப்புறம் ஓப்பனிங் ஆஃப் பிஓஎஸ், இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஒரு அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதா பெனிஃபிட். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம டீமில் வந்து பிவி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சார்ட் பாருங்க, கன்சிஸ்டன்சி, ரெகுலர் பையர்ஸுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இந்த ஒரு ஸ்லைட் நீங்கள் காமிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஆர்சிஎம் பொருள் யூஸ் பண்ணுவது எப்படி, அதாவது மினிமம் 5000 பிவி வந்துடும். அந்த மினிமம் 5000 பிவி வரும்போது 100 rupees மினிமம் தே ஆர் கெட்டிங் மந்த்லி இன்கம். அப்புறம் 6 மாதத்துக்கு உங்களுக்கு 5000 ரூபா பொருள் கூட ஃப்ரீயாக கிடைக்கும். உங்களுடைய டீமில் வந்து டீம் வால்யூம் எவ்வளோ வருதா அது பார்க்கும்போது இது ஸ்லாப், ஆஸ்பர் தி ஸ்லாப் 5000க்கு 2%, அப்படி 1,00,000 வரும்போது 22%. ஸோ உங்களுக்கு உங்களோட டீமில் எத்தனை பிவி டோட்டல் ஒரு மந்த்லி 1ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் வருமா, அதில் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் கமிஷன் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கமிஷன் வருது. இந்த விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம டீமில் யார் ஆர்சிஎம்க்கு வரும்போது ஜஸ்ட் ஃபார் நேம் சேக்கு கொஞ்சம் பொருள் யூஸ் பண்ணுறதுக்காக டைம் பாஸுக்காக யாரும் வரக்கூடாது. அவருக்கும் வந்து இந்த வாய்ப்பு தெரியணும், அது சொல்லிக் கொடுக்கிறது இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நமக்கு தெரியும் ஒரு ரன்னிங் ஒரு நம்ம டீமுக்காக ஒரு ஆஃபர் இருக்கு. ஏன்னா அது காமா ஒரிஜினல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாதம் சேர்த்து சொந்த ஐடியில் 100 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டுனா நம்ம காமா ஹவுஸோட கம்பெனி ஏபி ஆர்கானிக்ஸ் கம்பெனி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ சில பேர் என்ன சொல்ல, சார் எனக்கு வந்து தனியே போக முடியாது, இன்னைக்கு வீட்டுக்காரை கூட்டிட்டு போனோம், ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வெல்கம். சாதாரணமாக ஒருத்தருக்கு 100னா 2 பேருக்கு 200 வேணுமே. ஏன்னா ஆர்சிஎம் ஏபி ஆர்கானிக்ஸ் எல்லாம் நம்ம தான், வி ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். அதனால சிம்பிளி லிபரல் 150 பீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 பேருக்கு போகலாம்.
அப்புறம் சில பேர் சொல்ல, சார் குழந்தை இருக்கு சார், குழந்தைய விட்டுட்டு போக முடியாது. நோ ப்ராப்ளம், யூ பிரிங் யுவர் சில்லர் ஆல்சோ, லெட் அஸ் என்ஜாய். 5 வயசுக்கு கீழே இருந்தால் எதுவும் அடிஷனல் பண்ண தேவையில்லை. ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே இருந்தால், 5 வயசுக்கு மேலே இருந்தால் குழந்தை ஒருத்தருக்கு, ஒரு ஆளுக்கு 20 பீஸ், அப்படி 2 குழந்தை இருந்தால் 40 பீஸ், ஸோ 190 பீஸ். 4 மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், இந்த 4 மாதம் சேர்த்து நீங்கள் எவ்வளோ பண்ணுவாங்களா? ஸோ செப்டம்பர் இனி 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளுக்குள்ளே கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த டார்கெட் பண்ணலாம். அதில் வந்து நிறைய லைஃப் இருக்குது, 1.5 வருஷம் லைஃப் இருக்குது. இனி கொஞ்சம் பொருள் வாங்கி வீட்டு வச்சு அப்புறமா சேல் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணலாம். அங்கே செலிப்ரேஷனுக்கு போகும்போது ஒரு பாட்சில் வந்து 500 கெப்பாசிட்டி தான் இருக்கும். அந்த பாட்சில் வந்து டாப் 10 அச்சீவர்ஸுக்கு தனியே ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன், காலா டின்னர் எல்லாம் கொடுக்குவாங்க. இது வந்து வெறும் ஒரு ஃபேக்ட்ரி விசிட் கிடையாது. கம்பெனி வந்து துரியில் இருக்கு. ஸோ நியரஸ்ட் சிட்டி இஸ் சண்டிகர். சண்டிகர் அப்படின்னா த ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் சிட்டி அண்டு சூப்பர், எல்லாம் வந்து ப்ரீமியமாக இருக்கும். அங்கே வந்து ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலில் தான் நமக்கு வந்து அக்கோமடேஷன் கிடைக்கும். நம்ம செல்ல செக்இன் டேயில் வந்து நமக்கு வித் லஞ்ச், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி விசிட், திரும்பி வந்து நைட்டில் வந்து காலா டின்னர் செலிப்ரேஷன், ரெக்கக்னிஷன், யார் இது பண்ணி வந்திருக்கா அவங்களுக்கு வந்து கம்பெனி எம்டி இஷா மாடா அவெல்லாம் சேர்ந்து நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறது வாய்ப்பு. தென் அங்கே அந்த ஹோட்டலில் தங்கி நெக்ஸ்ட் டே காலையே நம்ம செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டெலிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியரில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பர் டூர் மாதிரி இருக்கும். நெவர் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடையவே கிடையாது. பாருங்க, நிறைய பேர் சின்ன டைம்ல ஸ்கூல்ல சில்லனா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுங்க எஸ்கர்ஷன் டூர் போறது கூட பணம் இல்லாம வீட்டுல அனுப்பாம அழுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. 146 கோடி மக்கள் இருக்க எத்தனை பேர் டூர் போயிருக்கோம்? இந்த டைம்ல உங்களோட வயசு எதுவும், உங்களை எதுவும் பிரச்சனை கிடையாது. ஒரு பைசா கூட நீங்கள் இந்த டூருக்காக ஸ்பெண்ட் பண்ணுற தேவையில்லை. அங்கே போகிறதுக்கும் வர்றதுக்கும் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் போதும். பட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய். என்ன பண்ணணும்? உங்களை டீம்னு எத்தனை பேர் ஆர்சிஎம் ஜாயின் பண்ணிருக்க அத்தனை பேருக்கும் இந்த ஸ்லைடு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கொடுத்து அவரை பர்ச்சேஸ் பண்ண வைங்க. அண்டு லிசன் த ட்ரைனிங். நம்ம டாக்டர் தினேஷ் பாபு சாரு தமிழில் அழகா இந்த காமோட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கு. அவருடைய பேச்சு வந்து யூடியூப்ல இருக்கு. அதெல்லாம் எடுத்து காமிச்சு யூ ஆர் வெரி லக்கி. அதாவது நமக்கு வேற எந்த லாங்குவேஜிலும் அந்த மாதிரி ஒரு ட்ரெயினரை கிடைக்கல. தினேஷ் பாபு சார் அழகா நம்ம தமிழ்லேயே சொல்லியிருக்கு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கொடுத்த டெஸ்டிமோனியல்ஸ், கேன்சருக்கும் அந்த மாதிரி நிறைய வியாதிக்கெல்லாம் வந்து அவர் கொடுத்த ரிசல்ட் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் காமிச்சு சிம்பிளி ஈஸியாக எத்தனை வேணாலும் நம்ம சேல் பண்ண முடியும். அண்ட் ஒன்லி 10 days மோர் டைம் இஸ் தர். செப்டம்பர் 30 பண்ணணும். நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் போகுவாங்க, போய் வந்துட்டு எல்லாரும் ஃபோட்டோ போடுவாங்க. ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுவாங்க. அந்த டைமில் ஐயோ இந்த வாய்ப்பை எனக்கு தெரியவே இல்லை, நான் என்னோட டீமில் சொல்லவே இல்லை. உங்களை டீமில் நிறைய பேர் கேட்குவாய், என்ன சார் நீங்கள் வந்து லீடர் என்கிட்டயே சொல்லவில்லை, சொல்லிட்டு இருந்தால் நானே வந்து 200 பீஸ் அடிச்சுட்டு போயிட்டு இருந்திருக்குவேன், எங்கிட்டயே சொல்லலாம்னு கேட்குவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அசோசியேட் இருக்கு, அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம். இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இதுதான் ரூபாந்தர யாத்ராவோட ஒரு ப்ரமோஷன் சாங். நல்லா ரொம்ப அழகா இருக்கு. बदले जन जन बदले घर घर गांव गांव शहर शहर आरसीएम की चली लहर गांव गांव शहर शहर आरसीएम की चली लहर बदलावों का दौर आया सपनों ने आकर पाया सेवा संस्कार और स्वास्थ्य को आज सबने अपनाया गांव गांव शहर शहर आरसीएम की चली लहर आओ सेवा का दीप जलाएं सास के संकल्प को तनाएं. இது வந்து நம்ம குரூப்ல எல்லாம் இருக்கு. நான் என்ன சொல்றது, டெய்லி காலை எந்திரிச்சு இந்த ஒரு பாட்டு நீங்க கேட்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கணும். யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட், வி ஆர் இன் ஆர்சிஎம், வி கோட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. 25 வருஷம் சில்வர் ஜூபிலி செலிப்ரேட் பண்ணும்போது திஸ் ஷுட் பி த யூனிஃபார்ம். நம்ம அட்டென்ட் பண்ணும்போது நம்ம சவுத் இந்தியாவில் வந்து நிறைய இடம் இருக்கு. ஃப்ரம் மேங்களூர் இட் வில் கம் டு கேரளா. 30 செப்டம்பர் 30 ஃபர்ஸ்ட் கண்ணூர் வருவாங்க. காலை அங்கே ஒரு
ரத் செலிப்ரேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் டே திருச்சூரில் இருக்கும் 1 அக்டோபர் 1 அக்டோபர் 2 பெரிய செலிப்ரேஷன் இருக்கும், ரூபாந்தர யாத்ரா செலிப்ரேஷன். அப்புறம் இங்கேருந்து அந்த வண்டி ஓடி முதல்ல வந்து திண்டுக்கல் வருவாங்க. ஸோ திண்டுக்கல் இது இஸ் ஆன் 3 தானே, 3 கமரா சார், திண்டுக்கல் டேட்டு. Yes, sir. Third, sir. Third October. தென் நெக்ஸ்ட் டே ஈரோடு Fourth. 4 அண்ட் சென்னை செலிப்ரேஷன் இஸ் ஆன் 6 தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவர் எத்தனை பேருக்கு அத்தனை பேரையும் அங்கே கூப்பிடுங்க. நம்ம அந்த இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த வீடியோ நான் இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுறேன். அந்த மாதிரி இட் ஷுட் பிகம் எ ரெக்கார்ட். தமிழ்நாட்டில் இத்தனை பேர் ஆர்சிஎம்முக்காக வந்தது ஹிஸ்டரியாக இருக்கணும். அங்கே வந்து வந்த ஆளுகளுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த அளவுக்கு நிறைய கூட்டம் இருக்கணும். பீப்புள் ஷுட் என்ஜாய், யூ ஷுட் பீப்புள் என்ன சொல்றது, த்ரில் அடிக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஷர்ட்டு ஆண்கள் இந்த ஷர்ட் பண்ணணும். யூ கிவ் த ஆர்டர். நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம், ஆன்லைன் ஆர்டர் போய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், லீடர்ஸ் அத்தனை பேர் உங்கள் டீமில் எத்தனை ஷர்ட்டு வேணுமா அந்த ஷர்ட்டோட சைஸ் எடுத்து நம்ம டிப்போக்கு ஆர்டர் பண்ணுங்க. நம்ம ஜெகதீஷ் சார்கிட்ட கொடுத்தா அவர் ஆர்டர் பண்ணும்போது கம்பெனி சீக்கிரமாக டிப்போக்கு வந்துடும். டைரக்டோட ஆர்டர் பண்ண பிரச்சனை கிடையாது. அதர்வைஸ் சென்னை டிப்போக்கு ஆர்டர் கொடுங்க. எந்த டிப்போ ஆனாலும் கம்பெனின்னு இன்னொரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே மினிமம் வண்டி வந்துட்டே இருக்கும். ஸோ யூ கேன் கெட். அண்ட் இந்த லோகோ சாரி, இந்த சாரி இது லேடிஸுக்கு, இந்த சாரியும் ஆண்களுக்கு இதுவும். இப்போது இனியொரு 2 வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது. நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த ரூபாந்தர யாத்திரை வரும்போது நம்ம மட்டும் வேற ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாரும் இதை ட்ரெஸ் போட்டு வரும்போது எல்லாரும் கேட்க, என்ன சார் உங்களுக்கு கிடைக்கலையான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு குறவுக்கு இருக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்கா, அண்டு ஈவன் ஆர்சிஎம்ல மெம்பர்ஷிப் இல்லாமல் கூட எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணுவாங்க, லெட் தம் ஆல்சோ வேர் திஸ், மேக் எ ஹேபிட். இது வந்து ஒரு ஆர்சிஎம்மோட ஒரு என்ன சொல்றது, ப்ரௌடி காமிக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் ஸ்லைட். Desire changes nothing. Decision changes something. But determination changes everything. எனக்கு வேணும் அப்படி ஆசை இருந்தால் பெரிய லெவல் ஒன்றும் நடக்காது. நானும் பண்ணுவேன், முடிவு எடுத்துருச்சு, நடக்கணும் அப்படி இல்லை. பட் டிட்டர்மினேஷன், ஐ வில் டூ இட், அப்படி இருந்தால் யூ கேன் வின். ஸோ ஆர்சிஎம் கொடுக்குற இந்த வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ கூட 65 பேர் இருக்கு. தேர் வேர் அபவுட் 77 people. Some people left. Now also I'm telling, take a decision and start working with the determination. Never ever leave RCM. Put your best. Put your time, money, effort, everything in RCM. And it will bounce like anything. You will get whatever you want, you will get everything. ஸோ நான் வந்து அந்த மியூசிக் ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன். இந்த முதல்ல நான் காமிச்ச அந்த ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அது காமிக்கிறேன். 1 second. Yes, பாருங்க. How the people are enjoying this. பாருங்க, கம்ப்ளீட் எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் தான் போட்டு இருக்கு. வி ஷுட் ஆல்சோ ஹாவ். ஆர்டர் பண்ணுங்க, ஒரு 1000 லோகோ சாரி ஆர்டர் பண்ணுங்க. ஆல் த லேடிஸ் மஸ்ட் வியர் திஸ். சில பேர் சொல்ல என்கிட்ட இருக்கு சார், நோ ப்ராப்ளம், யூ ஆர்டர் ஒன் நியூ ஒன். அன்னைக்கு வந்து இட்ஸ் செலிப்ரேஷன், பண்டிகை மாதிரி, லைக் பொங்கல் மாதிரி. யூ ஷுட் செலிப்ரேட் வித் ஆல் யுவர் விகர் அண்ட் ட்ரிகர்.
ஸோ நிறைய வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் நிறைய வந்துட்டு இருக்கு. யூ கேன் சி, யூ கேன் ப்ரமோட். ஸோ லெட் அஸ் செலிப்ரேட் அவர் சில்வர் ஜூபிலி வித் enthusiasm. நான் வந்து யூ கேன் கம் டு கேரளா ஆல்சோ. ஹார்ட்லி ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு கேரளா ஆல்சோ. 2 அக்டோபர், 2 வந்து பெரிய செலிப்ரேஷன் இங்கே இருக்கும். அது மட்டுமல்ல, ஐ வில் பி அட்டெண்டிங் ஆல் த ஈவெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ. Myself, Gomar sir, and all senior leaders are planning to come to Tamil Nadu. We will also join the celebrations in Tamil